பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் 2500வது நிகழ்வு. மொழிகளில் முதிர்ந்தாயே முத்தமிழ் தாயே செழிப்புறு தமிழ் தந்து எனக்கருள்வாயே வித்தகியே நீயே பாட்டோடு நடைபோடும் தாளம் நல பண்போடு இணைகின்ற மேளம் வாழ்வோடு இணைகின்ற நாளம் எங்கும் விளக்கி கிடைக்காத தன்மானம். கலைஞர் வாழிய வாழியவே. தமிழகத்தின் நாயகன், தரணியில் பார்ப்போற்றும் புதல்வன், ஜூன் மாதம் பிறந்தாய், வீழும் தமிழினம் மீள அரும்பாடுபட்டாய், போராட்டம் கண்டாய், பொது வாழ்வுதனில் பலமுறை வெற்றி கண்டாய், தமிழுக்கு பெருமை சேர்க்க தரணியில் புகழ் பரவ அதிகமான நேரத்தை செலவிட்டாய். தமிழர்கள் வாழ்வோடு கலந்த காவியம் நீ. போர் முறை, வாழ்க்கை முறை என பல கவிதைகள் காப்பியங்கள் புனைந்தாய். ஓய்வறியா சூரியன் நீ, ஓய்வென்றி உழைத்தாய். உரிமையுடன் கவி பாட வந்தேன், வாழ்த்த வயதில்லை, பணிந்து வணங்குகின்றேன். கலைஞர் பிறந்த நாளில் கவிஞர்களின் குரல் பதிவு செய்து அலையென தொகுத்தாய். கலைஞருக்கு செந்தமிழ் அழகு, வாழிய வாழியவே, முத்தமிழ் நாயகன், முத்தமிழ் வித்தகர். நன்றி, வணக்கம். இன்றைக்கு கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அறிஞர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அவர் ஆரம்ப காலத்தில் அவர் பட்ட நிகழ்வுகளெல்லாம் நான் நேரடியாக கண்டதில்லை. ஆனால் காலத்தால் 1960க்கு பிறகு நான் அவரிடம் கண்டிருக்கிறேன். அவருடைய உழைப்பை கண்டிருக்கிறேன், அவருடைய அறிவை கண்டிருக்கிறேன். சில நேரங்களில் நானே அவருடைய விவாதம் செய்திருக்கிறேன். காரணம், எனக்கு மனதில் பட்டது எப்போதும் விவாதம் செய்வேன். என்னுடைய பழக்கம் அது. அவர் எந்த நிலையிலும் அவர் காரணம் அது எதிர்ப்பதல்ல. அண்ணா அடிக்க சொல்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை மனதில் ஏற்றுக்கொண்டவராக நம்ம கலைஞர் அவர்கள், மனதில் ஏற்றுக்கொண்ட கலைஞர் அவர்கள். அந்த வகையில் அவர் சினம் கொள்ளவில்லை. மாறாக இந்த அடிப்படையான காரணங்கள் சொல்லும் காரணத்தை அதை உரமாக்கி கொள்வார். தொண்டர்கள் சொல்லும் செயல்களை எதிர்த்து சொன்னார் கூட சினம் கொள்ள மாட்டார். தன்னை வளமாக்கி, அந்த இயக்கத்துக்கு வளமாக்கி உரத்தை போடக்கூடிய திறமை படைத்தவர் அவர். அதனால்தான் அவ்வளோ பெரிய இயக்கத்தை கட்டி காத்து எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் அவருக்கு, வாழ்க்கையில் எதிர்ப்புகள் அவருக்கு கண்ட எதிர்ப்புகள் போல் யாரும் காணவில்லை. அது நான் கண்கூட கண்டவன், உடனிருந்து கண்டவன். எதிர்ப்புகள் என்றால் சாதாரண எதிர்ப்பு அல்ல. அவருடைய வாழ்க்கையில் அவர் இல்லை என்றால் திராவிட இயக்கத்திற்கு ஒரு தோய்வு ஏற்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு நிலைமையை உருவாகியிருக்கும். அரசியலில் அவர் செய்த சேவை திராவிட இயக்கத்துக்கு ஒரு உரமானது. அதனால் இவருடைய சேவை மீண்டும் அவருடைய நினைவு, அவருடைய இந்த தமிழ் உலகம் இருக்கும் வரை அவருடைய கலைஞருடைய சேவை நிலைத்து இருக்கும். செந்தமிழை உயிரே நருந்தேனே, செயலினி மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. தான் வாழ்ந்த காலம் முழுவதும் வசந்த காற்றுகளை வரவழைக்காமல் அசந்தால் ஆலை உள்ளே தள்ளும் அடி பள்ளத்திலிருந்து அருந்தமிழ் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை உயரத்துக்கு கொண்டு போன ஒரே தலைவர் என்ற முத்திரையை பதிக்கிற எங்கள் வணங்குதலுக்குரிய என் மண்ணின் மைந்தர், மாநிலத்தை 5 முறை ஆண்ட வேந்தர் தலைவர் கலைஞர் இருக்கிற திசை நோக்கி தொழுது, தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவும் பெரியார் நூலக வாசகர் வட்டத்தினுடைய 2500 கூட்டங்களை நிறைவேற்றுகிற இந்த நிகழ்வு உண்மையிலேயே வேறு எந்த அமைப்பிலும் இல்லாத சிறப்பு. ஒரு அமைப்பு தொடர்ந்து 2500 கூட்டம். அதிலே மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அம்மா வீரமூர்த்தி அவர்கள் 100 கூட்டத்தை தான் பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவு செய்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் எல்லாம், அதாவது இன்றைக்கி ஒரு ஸ்வீட் கொடுக்குறோம், ஒரு காரம் கொடுக்குறோம்,
ஒரு புத்தகம் கொடுக்குறோம்னா அதுக்கு காரணம் வேணும். அம்மாவுக்கு 100 கூட்டம், அமைப்புக்கு 2500 கூட்டம், தலைவர் கலைஞருக்கு 100 முடியுது. எனவே 30 விழா. அந்த காரம் அம்மா பதவியேற்ற 100க்காக. நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தந்தை பெரியார் தனக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு இந்த வண்ணத்தில்தான் நீங்கள் ஆடை அணிய வேண்டும் சொல்லலை. ஆனால் வெள்ளை ஆடை உடுத்திய இயக்கங்கள் இந்த ஊரில் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் வெள்ளை தூய்மையான வெள்ளையாக இருக்கணும்னா அதில் ஒரு கருப்பு புள்ளி வச்சோம்னா அந்த வெள்ளையை மறைச்சிட்டு கருப்பை தான் பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ பெரிய இனிப்பு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் இயல்பாக அந்த இனிப்பு இனிப்பாக இருக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் காரம் எடுத்தால்தான் அந்த இனிப்பின் சுவை கூடும். அந்த காரம் என்பது அருந்துவதற்கோ சாப்பிடுவதற்கோ வேண்டுமானால் காரமாக இருக்கலாம். ஆனால் அடுத்த சுவையை பெருக்கி தரக்கூடிய அடிப்படை சுவை காரம்தான். அதனால தான் அம்மாவுக்கு 100 என்பது அடிப்படையாக இந்த இயக்கத்திலே இந்த அமைப்பிலே அவர்கள் தொண்டாற்றியது. இது எப்படி இனிப்பாக இருக்கும் என்பதை மெருகூட்டியதற்காக அதன் அடையாளத்துக்கு தான் அம்மாவுக்கு 100க்கு காரம், தலைவர் கலைஞருடைய அந்த 100ஆண்டுக்கு இனிப்பு, 2500வது கூட்டம். இது நூலக வாசகர் கூட்டம், அதனால் ஒரு புத்தகம் இல்லையா? அப்படி ஒரு 3 பொருத்தமாக வைத்து அதில் எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. தலைவர் கலைஞரோடு பழகியவர் இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்கிறார். எனக்கெல்லாம் வாழ்நாளில் நான் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, என்னுடைய மகன், என்னுடைய சந்ததி தலைமுறை அத்தனை பேரும் வீட்டில் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு படத்தை வச்சு கும்பிடுறது தமிழ்நாட்டில் வழக்கம். அவர்களுக்கு பிடித்த கண்ணுக்கு தெரியாத கடவுள் படத்தையெல்லாம் வச்சு கும்பிடுவான். ஆனால் என் வீட்டில் தலைவரோடு கிட்டத்தட்ட எடுத்த ஒரு 10 புகைப்படம் இருக்குது. இன்றைக்கும் என் பிள்ளைங்க சொல்லும், அப்பா கலைஞரோட இவ்வளோ படம் எடுத்தது நீ தானப்பா அப்படிம்பா. நான் சொன்னேன், கலைஞரோட இவ்வளோ படம் எடுத்தது நாங்கிறது பெருசு இல்லைடா, என்னை விட அதிக படம் எடுத்தவர்கள்லாம் இருக்காங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வயசுலேருந்து இருக்கும். ஒவ்வொரு வயசில் என்னுடைய ஒவ்வொரு வயசில் 84 தொடங்கி வாங்க 84 தொடங்கி 84 தொடங்கி கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் அவரோட எடுத்த படங்கள். அதைத்தான் இன்றைக்கி என் பிள்ளைங்க பார்த்து மகிழ்ந்து இன்றைக்கி ஐயா தலைமை ஏற்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு சீட்டே இல்லை. இந்த தடவை 30 சீட்டு. அதெல்லாம் சார் ஒட்டுமொத்த இந்தியாவும் அவரை நிராகரித்து விட்டது. நீங்கள் இப்பயும் சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி நான் முகநூலில் போட்டிருந்தேன், ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் போட்டு சிறப்புன்னு போட்டிருந்தேன். 100 கமெண்ட் போட்டிருக்கான். அந்த ஃபோட்டோ எதுன்னா, எங்கள் தளபதி சந்திரபாபு நாயுடுக்கு பூங்கொத்து கொடுக்குற ஒரு காட்சி டெல்லி விமான நிலையத்தில். இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு நிற்காது. இனிமேல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற வாசகத்துக்கு இடமே இல்லை. இவனை ஒத்துக்க மாட்டாங்க. நிதிஷ்குமார் ஒத்துக்க மாட்டார், சந்திரபாபு நாயுடு ஒத்துக்க மாட்டார். பார்லிமெண்ட்டில் நீ முன்னாடி ஏந்திச்சின்னு யாருமே இல்லாதப்போ பேச மாதிரிலாம் இப்போ பேச முடியாது. ஏக்கிரக தா துவே இப்போல்லாம் நடக்காது. 250 பேர் ஏஞ்சிடுவான் இல்லையா? 230 நம்ம இருக்கோம், 17 அதர்ஸ் இருக்கான். அந்த 17ல் ஒய்எஸ்ஆர் இவன்லாம் எல்லாமே எதிர்ப்பாளர்கள் தான் 17 பேர் ஜெயிச்சு வந்திருக்கான். மொத்தம் 281 பேர் நீட்டாக ரெட் லைட் தான் போடுவான். அண்ணன் இருக்கிறப்ப சொல்லணும், ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியாக இருந்த பொழுது ஏற்றப்பட்ட ஒரு சட்டத்தை எதிர்த்து அண்ணன் வைகோ தான் எப்பொழுதும் சொல்லுவார், நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்தை எதிர்த்து எல்லா விளக்குகளும் பச்சையாக இருந்த பொழுது அண்ணன் வைகோவினுடைய ஒரு விளக்கு மட்டும்தான் சிகப்பாக இருந்ததுன்னு சொல்லுவார். அதை சொல்லுகிற பொழுது கூட அண்ணன் வைகோ சொல்லுவார், பச்சைக்கு இடையே சிகப்பல்ல, அது பார்க்கிற பொழுது எங்கள் திராவிடர் கழக
கொடியை போல கருப்புக்கு இடையே தெளிந்த சிவப்பு என்று சொல்லுவார். இனிமேல் பாராளுமன்றம் அப்படி தான் இருக்குது. எனக்கு மகிழ்ச்சி அதுதான். தலைவருடைய நூற்றாண்டு நிறைவில் 2004 1999 நாடாளுமன்ற தேர்தலில் 3 பெண்களால் பதவியை இழந்த வாஜ்பாய். நீங்கள் சும்மா நினைக்கக்கூடாது. 1998 மம்தா பானர்ஜி, மாயாவதி, ஜெயலலிதா இந்த 3 பெண்களால் வாஜ்பாயினுடைய ஆட்சி 10 மாதத்தில் அபாஷன் செய்யப்பட்டது. அன்றைக்கி இந்தியா டுடே எழுதலாம், வாஜ்பாய் கவர்மெண்ட் அபார்டட் பை 3 விமன் அப்படின்னு எழுதியிருந்தான். அவனுடைய ஹெட்டிங் அதுதான். ஏன்னா அபாஷன் தான் அது 10 மாதத்தில். அப்போ நிராதரவாக இருந்த பொழுது என் தலைவர் கலைஞர் தோளில் கை போட்டு எ ரைட் பர்சன் இன் தி ராங் பார்ட்டி என்று சொல்லி வாஜ்பாய்க்கு தோளில் கை போட்ட பொழுது 99 தேர்தலில் வாஜ்பாயை பிரதமராக்க திமுக கூட்டணி கொடுத்த பிறகு 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் போட்ட அந்த போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் மாறிய பொழுது 2004 இந்திராவின் மருமகளே, இந்தியாவின் தலைமகளே என்று அன்னை சோனியா காந்தியை தலைமை ஏற்க வர சொன்ன முதல் தலைவராக கலைஞர் இருந்த பொழுது 2004 திமுக கூட்டணி 40 தொகுதியில் வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் கழித்து தளபதி ஸ்டாலினுடைய தலைமையில் இன்றைக்கு 2024 40 தொகுதியையும் நாம் பெற்றிருக்கிறோம். என்று சுனாவுக்கு பின்னாடி இந்த இயக்கத்தை கொண்டு போகலான்னு சொன்னவங்க 24 பேர். ஆனால் அந்த 24 பேர் எம்ஜி ராமச்சந்திரனை மறக்க முடியாது. எம்ஜி ராமச்சந்திரன் அதில் ஒருத்தர். இதை தாண்டி தலைவர் கலைஞர் அதை எடுத்து தான் உயிர் இருக்கிற வரை இந்த இயக்கத்தை வழிநடத்தி இருக்கிறார். அவர் சொன்னதை போல என் தலைவர் கலைஞருக்கு ஏற்பட்ட எதிர்ப்பை போல வேறு தலைவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் அவர்களெல்லாம் செத்து சுண்ணாம போயிருப்பான். கடைசி வரைக்கும் தான். ஆமாம் சார், இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற அண்ணன் தப்பாக நினச்சாலும் சரி, ரைட்டாக நினச்சாலும் சரி, இன்றைக்கு நம்ம கூட இருந்தவர் நாளைக்கு வெளியில் போய் அறிவாலயம் எனது, கருப்பு சிவப்பு கொடி எனது, திமுக எனது என்று சொல்லுகிற பொழுது கூட தலைவர் எப்படி தாங்கி இருந்தார் தெரியுமா? இந்த இயக்கம் தன்னை விட்டு போகுமா என்று தேர்தல் ஆணையத்தில் அன்றைக்கு அலுவலராக இருந்த டிஎன் சேஷன் ஒரு தீர்ப்பு தருகிறார். அந்த தீர்ப்பு வெளியான இரவில் தலைவருக்கு பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த மனநிலை ஒரு மனிதனை தலைவனாக்கியது என்பதுதான் உண்மை. அது என்ன மனநிலை என்பதை நான் பட்டிமன்ற நிறைவில் சொல்லுகிறேன். ஏன்னா 4 பேர் பட்டிமன்றம் பேசி ஆக வேண்டும். தலைவருடைய அந்த பணிகளில் மிகச்சிறந்த பணி கலை இலக்கிய பணிகளா, அரசியல் இயக்க பணிகளா என்கிற இந்த விவாத அரங்கத்தில் கலை இலக்கிய பணியில் என்று இந்த விவாதத்தை தொடங்கி வைக்க என் அருமை சகோதரர் தமிழ்நெஞ்சன் வருகிறார். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறது கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. பெரியாருக்கு வயது கிடைத்தது, அவர் ஆட்சி பொறுப்பு வரணும்னு நினச்சதில்லை. அண்ணாவுக்கு ஆட்சி கிடைச்சது, ஆனால் அவர் ஆயுள் கொடுப்பனும் இல்லை. ஆனால் ஆயுளும் ஆட்சியும் கிடைத்த ஒரே தலைவர் இந்த உலக வரலாற்றிலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் தான் என்பது உண்மை. அப்பேற்பட்ட கலைஞர் அதில் ஒரு வசனம் வரும். அவங்க வந்து அரசியலில் அவர் நிறைய பண்ணியிருக்காரு, இருந்தாலும் அவருடைய இந்த கலை இலக்கியம் வந்து அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கும். மந்திரிக்குமாரி படத்தில் ஒரு வசனம் வரும். நம்பியார் வந்து அதில் புரோகிதர் மாதிரி இருப்பார். கல்வன் வந்து திருடன் போது சட்டம் போடுவாங்க. ஒரு யாகம் நடத்தினால் போதும் கல்வன் பொசுங்கி விடுவான் அப்படின்னு எழுதியிருப்பார் கலைஞர் வசனம். உடனே எம்ஜிஆர் சொல்வார், முதலில் நான் கல்வனை பிடித்து கொண்டு வருகிறேன், பிறகு உங்கள் யாகத்தில் போட்டு பொசுக்கலாம் அப்படிங்கிற வசனம் மந்திரிக்குமாரில் வந்த வசனம். கலை இலக்கியத்துக்காக அவர் கொடுத்த வரலாறு. அந்த இலக்கியம், கலைஞருடைய இலக்கியம் பாருங்கள். ரெட்டில்ஸில் இருந்து ஞாயிறு தான் எங்கள் சொந்த ஊர், எங்கள் ஆயா ஊர். அதான் ஞாயிறு தான் எண்ணு, அப்புறம் தான் விஜயரங்கம், அதுக்கப்புறம் தான் என்வேன். ரெட்டில்ஸ்லேருந்து காரில் போகிறாங்க. அவர் ஆன்மீகம் படிக்காதவரில் கலைஞர். அவர் படித்த ஆன்மீகம் மாதிரி உலகத்தில் எவனும் படிச்சிருக்க மாட்டான், எந்த ஆட்டுக்கடாவும் படிச்சிருக்காரு. ரெட்டில்ஸில் இருந்து காரு போகுது ஞாயிறுக்கு. போயிட்டு இருக்கும்போது ஆட்டுக்கடை நடுவில் போட்டுக்கணும். இப்போ ஆடு தான் ஃபேமஸ், பக்ரீத் வருது இல்லையா, அன்றைக்கி நிறைய ஆடு வெட்டுங்க. ரெட்டில்ஸில் இருந்து காரில் போகும்போது கலைஞர்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. எப்போவுமே அந்த தொகுதிக்கு போகும்போது அந்த தொகுதி மாவட்ட செயலாளரோ மந்திரியோ முன்னாடி காரில் உட்கார வச்சுப்பார். அந்த தொகுதியை பற்றி அவங்க சொல்லிகிட்டே வருவாங்க. அதை கேட்டுகிட்டே வந்து அது மேடையில் குறிப்பே எடுக்காமல் பேசுவார். எனக்கு நாகையார் எப்படி பிடிக்குன்னா, கலைஞர் மாதிரி அவரும் குறிப்பே எடுத்து பேசுறது இல்லை.
அது கேட்டுகிட்டே வரும்போது எங்கள் தாத்தா அது விஷயம் சொல்லிட்டே வந்திருக்காரு. ரெட்டில் செஞ்சு ஞாயிறுக்கு பஸ் வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, ரொம்ப கல் முள்ளுமாக இருக்குது, நடந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எப்படியாவது எங்கள் ரெட்டில்ஸுக்கு ஞாயிறுக்கு ரோடு போட்டு தரணும் அப்படின்னு கேட்டே வந்திருக்காரு. இந்த மேடையில் பேசுகிறாராம் கலைஞர். வரும்போது நடராஜன் சொன்னார், ரெட்டில்ஸ்லேருந்து ஞாயிறு வரைக்கும் ரோடு போடணுன்றாரு. வார்த்தைகளை கவனிங்க. ரோடு இல்லாத காலத்திலேயே உங்களை சங்கிலி நாச்சியாரோட ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு ஒருத்தர் சுந்தரம் தூக்கி போயிட்டான், திருவூர் தூக்கி வந்துட்டார். ஆனால் நல்ல ரோடு போட்டு கொடுத்தா உங்களும் அழகான பொண்ணுங்களே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இலக்கியங்களை கூட இனிமையாக சொன்னவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய தானே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இன்னொரு விஷயம் கலைஞர்கிட்ட உண்டு. இந்த நைட்டில் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கூட்டணி சேரவே கூடாது. பொண்டாட்டி சொல்லிட்டா நைட்டில் 12 மணிக்கு எழுப்பி போன்னு சொல்லிட்டான்னு சொன்னா 12 மணி இல்லை 1:30 மணிக்கு. அதெல்லாம் நான் உள்ளே இருந்தால் பார்த்தேன் போயிட்டு. அது 1:30 மணியா 12 மணியா நான் உள்ளே இருந்தால் பார்த்தேன். எல்லா நூலுக்கும் ஆய்வு எழுதுவாங்க, கருத்துரை எழுதுவாங்க. ஆனால் கலைஞர் மட்டும்தான் திருக்குறளுக்கு ஓவியம் எழுதினார், குறளோவியம் எழுதினார். ஏன் எழுதினார் தெரியுங்களா? அந்த நைட்டில் பொண்டாட்டி பேச்சை கேட்டு எவனா ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுவான்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் ஒரு குறள் எழுதி வச்சிருக்கார். மனை விழைவார் மான் பெயர் எய்தார், வினை விழைவார் வேண்டா பொருள் மதுவே. 12 மணிக்கு எவன் ஒருத்தர் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஒரு கூட்டணி சேர்றானோ அவன் கடைசி வரைக்கும் விளங்க மாட்டான்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் எழுதி வச்சிருக்கார். இது தெரிஞ்சதுனால தான் கலைஞர் வள்ளுவருக்கு கோட்டம் கண்டார். கோட்டம் கண்டது அதனால தான். இதெல்லாம் கவனிக்கணும், சாதாரண விஷயம் இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குறளை சொல்லிட்டு விளக்கம் சொல்லுவாங்க. அவர் அரசியல் பணி மிகப்பெரிய பணி. இடஒதுக்கீடுக்காக கையெழுத்து போட்டவர் கலைஞர் தான். இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டம் பண்ணவர் கலைஞர். கடைசியிலே மெரினாவிலே இடம் அவருக்கு வேண்டும் என்று போராட்டம் செய்தவர் நாங்கள். நாம கை தட்டலாமே. குறளில் மட்டும் ஒரு தெளிவு இருக்கும். எப்படின்னா மற்றவங்களாம் குறள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லுவாங்க. ஆனால் கலைஞர் மட்டும் தான் ரொம்ப டிஃப்ரென்ஸாக சொல்லுவார். அவருடைய அந்த இலக்கிய பணியில் இருக்குது பாருங்கள். தலைவன் ஊரில் இல்லை, புருஷன் இல்லை, ஊரில் எங்கேயோ போயிருக்கான் போர்ப்படைக்கு. தலைவி என்ன பண்ணுறா, தன்னுடைய தோழி வீட்டுக்கு போகிறான். எங்கே என்ன திடீர்னு கேட்குறா, தலைவன் இல்லை, அவர் போருக்கு போயிருக்காரு, வந்து உட்காந்தா. உடனே பாலை கொண்டாந்து கையில் கொடுக்குறா. பால் எடுத்து வாயில் வச்சுட்டு அவள் கீழே வச்சுட்டா பாலை. ஏன் குடிக்கலன்றா, பால் சூடாக இருக்குது அப்படிங்கிறாவோ. ஒரு காலத்தில் சூடு இல்லை என்றால் சுவை குறைந்து விடும் என்று சொல்வாயே, இப்பொழுது ஏன் சூடு ஆர வைக்கிறார்? அந்த காலத்தில் நான் திருமணம் செய்யாமல் இருந்தேன், அதனால் என் இதயம் ஃப்ரீயாக இருந்தது. இப்பொழுது நான் திருமணம் செய்து கொண்டேன், என் இதயத்துக்குள்ளே என் காதலர் இருக்கிறார், அவருக்கு சூடாக சாப்பிட்டா சுடும், அதனால் நான் சூடாக சாப்பிடுவதில்லை. இதைத்தான் கலைஞர் சொன்னார், நெஞ்சத்தார் காதலராயினும் வெய்துண்டல் வேபாக்கு அறிந்து என்று. அந்த குரலுக்கே குரல் கொடுத்தவர் யார் என்று கேட்டால் தானே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அவருடைய அந்த பேச்சு பணி பேசும்போது இப்போ சொன்னார், நடுவில் பேசும்போது சொன்னார் 2004 நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. இப்போ அந்த மாதிரி நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. அப்போது ஒரு இந்தியா டுடே பத்திரிகையில் நாளைக்கு மொத்தம் வராது, ஏடிஎம்கே தான் வரும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. எந்த பத்திரிக்கை அப்படின்னாரு. இந்தியா டுடே தானே, இந்தியா டுமாரோ பாருங்க அப்படின்னாரு. இந்தியா டுடே தானே சொல்லியிருக்கு, இந்தியா டுமாரோ பாருங்க அப்படின்னாரு. அந்த வார்த்தைகளை பேசக்கூடிய ஆற்றல் யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த உலகத்திலேயே ஒன்றும் வேண்டாம் சார். நீங்கள் 96 வயதில் அவர் இறந்துட்டார். 14 வயசுக்கு பிறகு தான் அரசியலுக்குள்ளே வரார். 80 ஆண்டு காலம். அந்த 80 ஆண்டு காலத்தில் 20 ஆண்டு காலம் தான் ஆட்சியில் இருந்தார். அண்ணா இறந்த பிறகு 2 வருஷம் 8, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 5, அதுக்கப்புறம் 20 ஆண்டு காலம் தான் இருந்தார். 20 ஆண்டு காலம் அவர் அரசியலிலே மக்கள் பணி செய்தார். ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய 60 ஆண்டு காலம் அவர் செய்தது இலக்கிய பணி. இப்போ நம்ம கூகுளில் தேடுறோம் இல்லையா, பெரியார் நினைவிடம் எங்கே இருக்குது, அண்ணா நினைவிடம் எங்கே இருக்குன்னு தேடுறேன் இல்லையா, அதே போல் நீங்கள் கூகுளில் போய் பார்த்துட்டு அதிகமாக பேனா பிடித்து எழுதியவர் யார் என்று கேட்டால் இந்த உலக வரலாற்றிலேயே கலைஞர் என்ற பெயர் தான் முதலிலே வரும். அந்த கூகுள் கூட கண்டுபிடிக்க பெயராக கலைஞர் பெயர் தான் இருக்கும். காரணம் அந்த அளவுக்கு எழுதிக்கிட்டே இருப்பார். அவருடைய பேச்சாற்றல், அவருடைய திறமையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி கூட நிறைய விஷயங்கள் நம்ம போய் பேசும்போது சொல்லுவோம். ஒரு இடத்துல இந்த கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது யாரோ ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ திடீர்னு எந்திரிச்சு பெரியாருடைய வீட்டின் அருகே கடவுள் வாழ்த்து குரலையும், நல்லா கவனிக்கணும், பெரியாருடைய இல்லத்தின் அருகே கடவுள் வாழ்த்து குரலையும் ராஜாஜி வீட்டு அருகே செயற்கையிலேயே செய்வார் பெரியார் என்ற குரலையும் எழுதி வைக்க வேண்டும் அப்படின்னாராம். எல்லாரும் அப்படி கை தட்டினாங்க. ஒரு 10-15 பேர், 234 பேர், ஒரு 10-15 பேர் கை தட்டிருக்காங்க. உடனே கலைஞர் சொன்னாராம், அவங்க வீட்டில் எழுதுறதுக்கிட்டோம், உங்கள் வீட்டு வாசப்படியில் யாகாவாரனும் நாகாக்க காவாக்கால் நாகாப்பர் சோகாப்ப சொல்லியிருக்கப்பட்டு அப்படிங்கிற குரலை உங்கள் வீட்டில் 10 முறை எழுதி வைக்கணும்னாராம். உங்கள் வீட்டில் 10 முறை எழுதி வைக்கணும்னாரா. ராஜாஜி கலைஞருக்கு ஆவாதான். அப்போ இருந்தாலும் ஒரு பெரியவங்களை பரிசீலனை பண்ணும்போது அவன் கேட்குற பதிலில் எடுத்தே அந்த பதிலை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்குன்னா இந்த உலக வரலாற்றிலேயே ஒரு பேச்சாளராக, ஒரு கலை இலக்கியத்தின் தலைவராக கலைஞருக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் உண்டு. இன்றைக்கி 40ன்றோம், இனியவை 40 நம்ம கேள்விப்பட்டுப்போம் ஒரு காலத்தில், பள்ளிக்கூடம் படித்த காலத்தில். அந்த இனியவை 40 எப்படான்னா நேற்று தான். எனக்கு கூட ரொம்ப நாள் சந்தேகம், இனியவை 40னா என்ன, இனியவை 40னா என்ன. எனக்கு முந்தானே தான் தெரிஞ்சது இனியவை 40னா என்னன்னு சொல்லிட்டு. என்னன்னா இது பெரியார் மண். இங்கே யாரும் காவியை கட்டி கொண்டு உள்ளே எந்த பாவியும் உள்ளே வந்து விடக்கூடாது என்று பெரியார் தறியோடு இன்றும் காத்து கொண்டிருக்கிறார். இது பெரியார் மண். நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. கரடியாக குட்டிக்கரணம் போட்டாலும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் என்னென்ன பிரச்சார வியூகத்தை பண்ணீங்க. கலைஞர்கிட்ட ஒரு பெரிய உண்டு. இப்போ குழந்தைக்கு தாய் பால் கொடுப்பா பிறந்த உடனே.
ஒரு 6 மாதம் கழித்து அந்த குழந்தைக்கு பல்லு முளைச்சிரும். உடனே தாய் பால் கொடுக்கும்போது அதை கடிச்சிடும். நம்மள அந்த யாராவது கையை கடிச்சா என்ன பண்ணுவோம், ஐயோ கடிச்சிடும் அப்படிம்போம். ஆனால் தாய் வலிக்குன்னு கத்த மாட்டாலாம், என் பிள்ளைக்கு பல்லு முளைச்சிருச்சு, என் பிள்ளைக்கு பல்லு முளைச்சிருச்சுன்னு பண்ணலாம். அதை தான் கலைஞர் கடைபிடித்தார். தன்னால் வளர்க்கப்பட்டவர்கள் எதிர்கட்சியிலே போய் சேர்ந்து தன்னை பற்றி கேவலமாக பேசும்பொழுது கூட, தம்மை பற்றி தகாத வார்த்தைகள் பேசும்போது கூட என் தம்பி நன்றாக பேசுகிறான் என்று சொன்னவர் யார் என்று கேட்டால் தானை தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். கட்சி பிரிஞ்சு நிற்குது, எல்லாம் ஒன்று சேர்றாங்க கலைஞருக்காக. அப்போ சொன்ன வார்த்தை தெரியுமா, கயராக பிரிந்து கிடந்தவர்கள் எனக்காக வடகமாக மாறியிருக்கிறீர்கள், அதற்காக வடகத்துக்கு நன்றி சொல்லி எதிர்த்தவரை கூட பாராட்டிய வார்த்தை கொண்ட ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் இந்த உலக வரலாற்றிலே தானே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அவர் அரசியல் பணி செய்யலை, அவர் அரசியல் சாதனை படைச்சார் அப்படிலாம் ரெண்டாவது விஷயம். அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் இங்கே பிறக்கலைன்னா தமிழ்நாடே கிடையாது. எப்போயோ குப்பையை கொட்டி கும்மி அடிச்சு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் கலைஞர் சொன்னார் இவர் தான் பிரதமர் என்று சொல்லி ஒரு காலத்திலே கை காட்டினார். அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டார். இன்றைக்கு பிரதமராக இல்லை என்றாலும் பரவாயில்லை, இவர் தான் இந்தியாவை ஆளுவார் என்று ஒரு கை காட்டியிருக்கிறீர்களா, அதுவும் தமிழ்நாட்டு கை, அதுவும் தளபதி ஸ்டாலினுடைய கைதான் என்பது பெருமைக்குரிய விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் அடிப்படை என்னன்னு கேட்டால், நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாது, பொதுநலமாக இருக்கணும். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. எல்லாரும் வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, அம்மா தாயே இறந்து விட்டாயின்னு போடுறாங்க. ஒரே ஒரு திமுக காரன் போட்டால் பாருங்க வசனம், தாயே நீ ஆளக்கூடாது என்று தானே போராடினோம், நீ வாழக்கூடாது என்று நாங்கள் ஒரு நாளும் போராடவில்லையே என்ற வார்த்தையை போட்டவர் யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த. ஏன் தெரியுமா, அவன் வளர்ந்த இடம் அப்படி. இப்போ கைத்தட்டலாமே, அவன் வளர்ந்த இடம் அப்படி. அந்த வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையை உலகத்துக்கு கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் தானே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஏன் அவருக்கு பேனா வைக்கிறோம், உனக்கு ஏன் பேனா வைக்கக்கூடாது கேட்குறேன். அவருக்கு ஏன் பேனா வைக்கணும், இன்னொருத்த குருவில் ஒன்று பூந்துருக்கு சவுக்கு சங்கர் மாதிரி. அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், நான் ஆட்சிக்கு வந்தால் போலீஸ்காரில் இருப்பார்கள், சரி யூனிஃபார்ம் கிடையாது அவர்களுக்கு, ஏன் கோமணத்தோடு நிற்க போட்டுருக்கு, இது வரப்போகிறது கிடையாது, என்னென்ன சொல்லுது பார் புது புதுசாக, எதுலாம் கம்பி கட்டுற வேலையெல்லாம் பண்ணுறான் பார், எல்லாம் சொல்லிட்டு பேனா எண் வைக்க வேண்டும் தெரியுமா. எல்லோரும் பேனாவிலே நிறுப்பி தனக்காக செக்கிலே கையெழுத்து போட்டு பணம் எடுப்பார்கள், இல்லை என்றால் யாருக்காவது எழுதி கொடுப்பார்கள். இப்படி தான் பேனாவிலே மை போட்டு நாம் பயன்படுத்துவோம். ஆனால் ஏழைகளுடைய கண்ணீர் துளி என்கிற மையை அழிப்பதற்காக 80 ஆண்டு காலம் பேனாவிலே மையை ஊற்றி எழுதிய அந்த கலைஞருக்கு ஏன் பேனா வைக்கக்கூடாது? அந்த பேனா எதற்கு பயன்பட்டது என்று சொன்னால், ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் பல திட்டங்களை ஏற்றுவதற்கும் பல காவியங்களை படைப்பதற்கும் தான் அந்த பேனா பயன்பட்டது. அந்த பேனாவிலே ஊற்றிய அது வெறும் மை அல்ல, கலைஞருடைய உயிர் மெய் என்பதை சொல்லி, கலைஞருடைய நிலைத்த புகழுக்கு காரணம் அரசியல் பணியாக இருந்தாலும் அதை விட மிஞ்சி நிற்பது அவருடைய கலை இலக்கிய பணியே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அவருடைய கலை இலக்கிய பணியை வேறு கோணத்தில் பார்த்திருக்கிறார் மந்திரி குமாரி வசனத்திலேருந்து. ஆனால் ஒரு அந்த அரசியலை விட கலை இலக்கியம் கலைஞருக்கு எவ்வளோ முக்கியம்னா, இங்கே நன்கு படித்தவர்கள் இருக்கிறீர்கள், ஐயா போல பெரியவர்கள் இருக்கிறார்கள். அறிஞர் அண்ணா கலை இலக்கிய பணிக்கு வந்த வருடம் 1949 வேலைக்காரி திரைப்படம் எடுக்கிற பொழுது. ஆனால் அண்ணாவுக்கு முன்பே திரையுலகத்துக்கு வந்த பெருமை 1947 கலைஞர் திரையுலகத்துக்கு வந்த பெருமை அண்ணாவை விட 2 ஆண்டு மூத்தவர் இல்லையா. கலைத்துறையிலே இருந்தாலும் அரசியலை அலசி அற்புதமாக விமர்சிக்கிற என்னுடைய அருமை சகோதரர், முகவை தந்த கவிஞர், முழுநீள அரசியல் விமர்சகர் எங்கள் கவிஞர் ராஜ கம்பீரன் அவர்களால் நேருவிடம் அவர் அரசியல் செய்திருக்கிறார், இந்திரா காந்தியிடம் அரசியல் செய்திருக்கிறார், மன்மோகன் சிங் காலத்தில் அரசியல் செய்திருக்கிறார், ராகுல் காந்தி காலம் வரைக்கும் அரசியல் செய்திருக்கிறார். நடுவில் நிறைய இருக்குது, விபி சிங்கிலிருந்து பெரும் தலைவர்கள் இருக்கிறாங்க, ஜனதா தளத்திலிருந்து பல பேர், வாஜ்பாய்லாம் சேர்த்து. ஆனால் பாஜக காரனுக்கே அல்வா கொடுக்கக்கூடிய திறமையும் அவருக்கு இருந்திருக்கிறது. அதிகாரத்திலே மட்டும் பங்கு பெற்றுவிட்டு அவர்கள் கொள்கைகளை நிராகரித்து விட்டு ராமர் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படிச்சாருன்னு கேட்கக்கூடிய தில்லு அவருக்கு இருந்திருக்கிறது. வேற எந்த தலைவனுக்கும் இருக்க முடியாது. கலைஞருக்கு இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு என்னன்னா, மக்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை பேசி ஓட்டு கேட்கிறார்கள், அதன் மூலமாக அதிகாரத்துக்கு வருகிறார்கள். மக்களுக்கு மூட நம்பிக்கை இருக்கிறது. பாம்பு பால் குடிக்குதுன்னு ஒருத்தன் சொல்லுவான், ஆமா ஆமா குடிக்குது அப்படின்னு சொல்லி போய் கும்பிட்டாத்தான் அவன் வேட்பாளருக்கு ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கு தெரியும், ஓட்டு வாங்குறது எளிதான விஷயம் கிடையாது. ஏற்கனவே கூட நகைச்சுவையா கூட நெல்லைக்கண்ணன் ஒரு முறை பதிவு செஞ்சார். அவர் வேட்பாளர் நிற்கும் போது திடீர்னு கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டாங்களாம் அவரை.
இந்த பாவியை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னாரா அவரு. என்னடா பாவம் பண்ணனா, ஓட்டுக்கு நீ வந்து எலெக்ஷன்ல நின்றதுதான் பாவம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, மக்களுடைய நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால்தான் அவருக்கு வந்து ஓட்டு கிடைக்கும். மக்கள் எதையெல்லாம் நம்புகிறார்களோ அதையெல்லாம் மறுக்கின்ற தலைவனுக்கு ஓட்டு கிடைக்குமா, அதிகாரம் கிடைக்குமா? மக்கள் சாதியை நம்புகிறார்கள், மக்கள் மதத்தை நம்புகிறார்கள், மக்கள் கடவுளை நம்புகிறார்கள், எல்லா விஷயங்களையும் அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அதற்கு எதிரான ஒரு தலைவர் மக்களின் தலைவராக ஆக முடியுமா? இதுதான் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வினோதமான விஷயம். பெரியார் கூட இவங்களோட போய் சமரசம் செய்ய முடியாது என்பதற்காக தேர்தல் அரசியலை திராவிடர் கழகம் புறக்கணிக்கிறது. இதில் போய் கரைஞ்சிடக்கூடாது, இவங்களோட போய் கும்பிட்டு நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ நெத்தியில் அடித்தது மாதிரி உண்மை பேசணும்னா நாம் தேர்தல் அரசியலுக்குள்ளே போக முடியாது. ஆனால் தேர்தல் அரசியலுக்குள்ளே இருந்து கொண்டே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற பெரியாரின் கோட்பாட்டை வந்து சட்டமாக்குகிறார்கள். இது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் கிராமப்புறங்களில் பாருங்க, எல்லா இடங்கள்லையுமே உண்டு. இப்போ கிராமப்புறங்களில் ஊர் வேறாக இருக்கும், சேரி வேறாக இருக்கும். இந்த தெரு பேர் என்னங்க, இது நாடார் தெருங்க, இது வன்னியர் தெருங்க. அந்த தெரு அது வந்து காலனிங்க. இந்த தெரு முஸ்லீம் தெருங்க, இது கிறிஸ்டின் தெருங்க, தேவாலய தெருங்க தான் சொல்லுவான். இப்படி மனிதர்களை வந்து சாதிகளால் பிரித்து கிடக்கிற போது, மதங்களில் பிரித்து கிடக்கிற போது அனைவரும் ஒரே குடியிருப்பிலே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் சமத்துவபுரத்தை சிந்திக்கிறார். இது அவருடைய சிறப்பு. அவருக்கு வந்து கலை இலக்கியம் தான் மூச்சு. நான் என்னுடைய அணிக்கு எதிராகவே நான் முதல் கருத்தை பதிவு செய்கிறேன். அவருக்கு கலை இலக்கியம் தான் மூச்சு. கலை இலக்கியத்தை தாண்டி அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கே சொந்த வாழ்க்கையில எனக்கே ஒரு அனுபவம் இருக்கு. என்னுடைய திருமணத்திற்கு வந்து என்னுடைய திருமண நிச்சயதார்த்தத்திற்கு ஒரு காங்கிரஸ்காரர் வந்தார். வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த அப்ப கொஞ்ச நாள் எங்க குடும்பத்தோட நெருங்கிய நட்பு கொண்டவர் இப்ப இருக்கிறார் மதுரையில், சிதம்பர பாரதின்னு சொல்லி. சிதம்பர பாரதி தெரியுமா உங்களுக்கு, இலக்கியத்தின்றவர். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, திருமணத்துக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போது என்ன செஞ்சாரு, எனக்கு ஒரு கூடுதலாக ஒரு பத்திரிக்கை கொடுங்கன்னு கேட்டார் என்கிட்ட. சரி, யாராவது நண்பர்களுக்கு கொடுப்பார் போல இருக்குன்ட்டு நானும் கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்ணாரு, கலைஞருக்கு இதை அனுப்ப போறேன்னாரு. எனக்கு பயங்கர காமெடியாக இருந்துச்சு அது. என்னடா அது, ஒரு பெரிய தலைவர் அவருக்கு போய் இவர் அனுப்புறேங்கிறாரு. என்னைய முதல்ல அனுப்ப சொன்னார். நான் சொன்னேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, டைம் வேஸ்ட்டு, குப்பை தொட்டியில் போகிறதுக்கெலாம் எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு நான் மறுத்துட்டேன். அவரே வாங்கி கையெழுத்து வாங்கி அந்த அட்ரஸ்லாம் எழுதிட்டு நேராக போய் எங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸில், கிராமத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் 4 ரூபாய்க்கு ஸ்டாம்பை ஒட்டி கொண்டு போய் அவரே போட்டார். ஒரு மாதம் ஆச்சு. கல்யாணம்லாம் முடிஞ்ச பின்னாடி நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு மறு வீடெலாம் போயிட்டு விருந்துக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். ஒரு கடிதம் கிடக்கு. என்னடா மத்தா கலைஞர் மு கருணாநிதின்னு இருக்கு. உள்ளே பிரித்து பார்த்தா தங்களின் திருமண மலர் கிடைத்ததுன்னு ஒரு எழுத்து இருக்கு. வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் எழுதுறாரு. எனக்கு ஒன்றும் புரியலை. எப்படி நான் போய் லேமினேஷன் கடையில் கொண்டு கொடுத்து இதை ஃப்ரேம் பண்ணி கொடுறாங்கிறேன். அவர் பெருசு இங்கு பின்னால் எழுதியிருக்காரியா, நான் கெமிக்கலை ஊற்றினா கரைஞ்சிரும், பழைய மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டேன் அவன். நான் கேட்டேன் சிதம்பர பாரதிட்ட, உனக்கு எப்படியா தெரியும் எனக்கு கடிதம் எழுதுவாருன்னு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அது அவருடைய நுட்பத்தை பாருங்க, கவிஞர்னு ஒரு சொல்லு இருக்கியா, தமிழ் உணர்வாளன் ஒருவனுக்கு வந்து நாம் கடிதம் எழுதினால் வாழ்நாளில் அதை பொக்கிஷமாக பாதுகாப்பான். இது போன்று திராவிடர் கழகத்திலே அவரை தொடங்கி வைத்த அவர் வாழ்க்கை, அவருடைய அரசியல் பொது வாழ்க்கையை தொடங்கி வைத்த இந்த திராவிடர் கழகத்தின் மேடைகளில் கூட ஒரு நாள் பதிவு செய்வான்கிறத அவருக்கு ஒரு தமிழ் உணர்வாளனுக்கு வந்து கௌரவிக்கணுங்கிற தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கிறார். அவர் இவ்வளவு இலக்கிய ரசனை உள்ளவர் தான் கலைஞர். ஆனால் அவரை காலம் காலமாக நினைவு கூறுவதற்கான விஷயங்களை அவர் செய்து வைத்திருக்கிறார். அதுல ஒரு அரசியல் இருக்கு, நிச்சயமா அரசியல் இருக்கு. அதுல சந்தேகம் தெரியுமா? நீங்க சொன்ன மாதிரி கவிஞர் என்ற தமிழாளனுடைய சொல், அவர் ஒரு கடிதம் கிடைத்த பிறகு அது வரைக்கும் கலைஞருக்கு அனுப்புனா குப்பை தொட்டிக்கு போகும்னு நினைத்திருந்த நீங்கள், கலைஞர்கிட்டேருந்து ஒரு புதையல் வந்திருக்குன்னு நினச்சிங்க பார்த்தீங்களா? அதை குப்பை தொட்டிலேருந்து புதையலுக்கு கொண்டு போன பிறகு நீங்கள் கலைஞருக்கு பின்னால் இருக்கிற ஒரு தொண்டனாக மாறிடுவீங்க. நிச்சயமா அந்த அரசியல் தலைவருக்கு தெரியும் இல்லையா? குப்பையிலிருந்து ஒரு ரோஜா பூத்து விட்டது கலைஞருடைய எழுத்துக்களாக. நான் அறிவாலயத்துக்கு நான் எப்போ போனாலும் தலைவரை போய் பார்க்க போகிறப்ப தலைவர் ஒரே வார்த்தை கேட்பார், ஊருக்கு போனியாம்பார். பக்கத்தில் உள்ள யாருக்கும் தெரியாது. அவர் ஊருக்கு போனியான்னு கேட்குறது நான் ஊருக்கு போனது அல்ல, அவர் ஊரில் அவருடைய வீட்டில் இருக்கிற நூலகத்தையும் வாசகச்சாலையும் காப்பாற்றுகிற நான் தொண்டன் என்பது அவருக்கு தெரியும்.
அவர் ஊருக்கு போனியான்னு கேட்பது, நான் நாகப்பட்டினத்துக்கு போனியான்னு அல்ல, திருக்குவளைக்கு நீ எப்பொழுது போனாய் என்று கேட்குறது. எப்போ பார்த்தாலும் கேட்பாரு. அது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா தளபதிக்கும் அதே மாதிரி வந்துட்டு, நான் போய் தளபதியை பார்த்தா அவரும் இப்போ கேட்க ஆரம்பிச்சார் ஊருக்கு போனியாரு. அது எப்படின்னா தலைவருக்கு அந்த ஊரை கேட்குறாரேன்ட்டு வாழ்நாள் முழுக்க, இல்லைன்னா கலைஞரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியாவது முதல் நாள் போய் திருக்கோவிலையில் போய் வீட்டை தொடச்சிட்டு வந்து அடுத்த நாள் நேற்று போனங்கய்யா தொடச்சையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். நம்மளை வேலையும் செய்ய வைப்பார், அவர் பின்னாலேயும் நிற்க வைப்பார். அதனால தான் 75 வருஷம் அவரே தலைவராக இருந்தார். அதிகாரத்துக்கு சென்றதற்கு பின்னால் சாமானிய மக்களுக்கும் ஒரு அதிகார வர்க்கத்துக்குமான உறவு இருக்குல்ல, அது எப்பொழுதுமே அறுபட்டு விடும். ஆனால் சாமானியனுக்கும் அதிகாரத்திற்குள்ளே உயரத்திலே போன பின்னாலும் கலைஞருக்குமான உறவு வந்து அருந்து போய்விடவே இல்லை. அதனாலதான் உடன்பிறப்புகளுக்காக அவர் எழுதிய கடிதம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. உடன்பிறப்புகளுக்காக அவர் எழுதிய கடிதம் என்பது லட்சக்கணக்கான பக்கங்களை கடந்திருக்கிறது. அவர் எழுதிய மொத்த புத்தகங்களினுடைய எண்ணிக்கை வந்து பிரிண்ட் ஆனது மட்டுமே 500 புத்தகங்கள் இருக்கிறது. 2 லட்சம் பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய எழுத்துக்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் எப்பொழுதுமே அவருக்கு சமூக சிந்தனையும் சமூக நீதி பற்றிய சிந்தனையும், இந்த மண்ணிலே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமான சமூக நீதியை நிலைநிறுத்துவதை தன் வாழ்நாள் பணியாக அவர் வைத்திருந்த காரணத்தினால்தான் தமிழகம் அவரை இன்றும் மறக்காமல், அண்ணாமலைக்கு 40வது பிறந்த நாள் நடக்கும்போது அதே ஜூன் 4ஆம் தேதி 40 சீட்டை கொண்டு போய் திமுக வெற்றி பெற வைக்கிறாங்க தமிழர்கள். தந்தை பெரியாரினுடைய கோட்பாடுகளை அரசியல் அதிகாரத்திற்கு போனதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மழுங்கடித்து விடாமல் அந்த கொள்கையை கடைசி வரை, அதாவது நீ யோசிச்சு பார்க்கணும், மத்திய அரசாங்கம் என்ன வந்துச்சு, பாஜக அரசு விவசாயிகள் ஆதார விலை கேட்டபோது அவங்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பூரா கார்பரேட் கம்பெனிகளுக்கு 16 லட்சம் கோடியை கொண்டு கொடுத்து விட்டு, சாமானிய மக்கள் வந்து விவசாயிகள் வந்து தெருவிலே இறங்கி போராடுகிற போது அவங்களுக்கு வந்து ஆதார விலையை கொடுக்காம ரோடு பூரா ஆணியை கொட்டி வச்சு அவங்கள வந்து டிராக்டர் வரவிடாம பண்ணான். தண்ணீரை பீச்சி அடிச்சான், ரப்பர் குண்டுகளை அடிச்சான், பல பேரை பச்சை படுகொலை பண்ணான் விவசாயிகளை. ஆனால் விவசாயிகள் தாங்களுடைய விளைபொருளுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்வதற்கான உழவர் சந்தையை வந்து கலைஞர் அவர்கள் உருவாக்கினார்கள். மகளிர் உதவி குழுக்களை உருவாக்கினாங்க. இன்றைக்கு பாருங்க, அதனுடைய தொடர்ச்சியாக மகளிர் உரிமை தொகை வந்திருக்கிறது. மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி இருக்கிறார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு மருத்துவர் சொல்றாரு, இந்த அளவிற்கு மருத்துவ கட்டமைப்பு வந்து வட மாநிலங்களிலே இல்லை. அதனாலதான் மோடிக்கு ஓட்டு போட்டுட்டு பஞ்சம் பிழைக்கிறதுக்கு திராவிட மாடல் அரசுக்கு இங்கே வர்றேன் எல்லாரும் வட மாநில தொழிலாளர்கள் பாட்டாளிகள். அப்ப அரசியல் விழிப்புணர்வு இன்றைக்கு ஒரு பாதி வந்துருச்சு வட மாநிலங்கள்ல. அதனாலதான் அயோத்தி இருக்கு, ராமர் கோயில் கட்டின இடத்துலயே ஃபைசாபாத்தில் வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறான். சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வெற்றி பெறுகிறார் அங்கே. அதனால மதவாதம் என்பது, அதாவது இந்தியா முழுக்க திராவிட மாடல் பரவுங்கிற பட்சத்திலே தான் இந்தியாவிற்கு விடியல் வரும். ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து ராகுல் காந்தி கையில் எடுத்த பின்புதான் உத்தரப்பிரதேசத்திலே பாஜகவினுடைய கோட்டையிலே ஓட்டை விழுந்தது. அதை கற்றுக் கொடுத்தது யார்? இன்னைக்கு இந்தியா கூட்டணி உருவாச்சுல, அதற்கான அடித்தளத்தை யார் அமைத்தாதுன்னா சமூக நீதி கூட்டணி என்கிற பெயரிலே 1987 விபி சிங் தலைமையிலே மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு ரோல் மாடலை வந்து கலைஞர் அவர்கள் அன்றைக்கு கட்டமைத்தார்கள். அதனுடைய மறுவடிவம் தான் இந்தியா கூட்டணி. அது திடீர்னு வந்து ஆகாயத்திலிருந்து வந்து இறங்காது. இவன் சொல்றான் பாருங்க, நான் திடீர்னு கடவுள் ஆயிட்டேன்னு சொல்றான் பாருங்க. இப்ப போய் சொல்றான், திரும்ப தோத்து போனதுக்கு பின்பு எங்க அம்மா இறந்த 1வது ஆண்டிலேங்கிறான். அம்மா வயிற்றுல பிறக்கவே இல்லைன்னு சொன்ன ஒரு வாரத்திலேயே தனக்குத்தானே வந்து முரண்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எல்லாரும், அதாவது கடவுளை மறப்பது அல்ல, மனிதனை நினைக்க வேண்டும் என்பதற்காக தான் கடவுளை காட்டி எங்களுடைய கல்வியை பறித்தார்கள், கடவுளை காட்டி எங்களை சாதி ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கினார்கள், கடவுளை காட்டித்தான் எங்களுடைய எல்லா அதிகாரத்தையும் பறித்தார்கள். எனவே அந்த கடவுள் நம்பிக்கையை கையில் வைத்துக் கொண்டு எங்களை இனியும் ஏமாற்ற முடியாது என்பதற்காக. என்ன பெரியாருக்கும் கடவுளுக்கு ஏதாவது வாக்கிய தகராறு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இல்லாத கடவுளை எதுக்கு பெரியார் எதிர்க்கிறார்? அதை காட்டி நம்மளை ஏமாற்றினார்கள். அதனால் நம்முடைய உரிமைகள் போராட்டத்திற்கு நீ எதை காட்டி மிரட்டுகிறாயோ அதை நான் அப்புறப்படுத்தி விட்டு நான் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு செய்வேன் என்று அன்றைக்கு அவர் பெரியார் செய்ததை இவர் ஆட்சி அதிகாரத்திலே இருந்து செய்து காட்டினார் என்கிற காரணத்தினாலே அரசியல் சமூக பணிதான் கலைஞரினுடைய உயிரினும் மேலான பணி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுவார்கள். கலை இலக்கிய பணிகளை என்று அருமை தங்கை கௌசல்யா அவர்கள். எண்ணத்தை வண்ணமாக்கி காட்டும் எழுத்தாளர், எமர்ஜென்சிக்கு எதிராக முரசொலித்த பத்திரிகையாளர்,
மாற்று கருத்து கொண்டவர்களையும் மயக்கும் பேச்சாளர், காவியம் மட்டுமல்ல ஓவியமும் வரைய தெரியும் என நிரூபித்த கார்ட்டூனிஸ்ட், அனல் பறக்கும் வசனங்களை தீட்டிய வசனகர்த்தா, கவியரங்கங்களில் கலகலப்பூட்டிய கவிஞர் என்று கலைஞருக்கு பலமுகம் உண்டு. உடன் பிறப்புகளே என்று ஒலிக்கும் ஒற்றை ஒளி இன்று இல்லை என்றாலும் 1000 உள்ளங்களில் இன்றும் அது ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை கூறி, தலைப்பு கலைஞர் திரையுலகத்துக்கு கலை இலக்கியத்துக்கு செய்தது அதிகமா இல்லை அரசியலுக்கு செஞ்ச பணி அதிகமா அப்படின்னு எனக்கு முன்னாடி பேசின 2 பேரும் 2 தலைப்பில் தான் பேசினாங்க. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அரசியலை விடுத்து கலை இலக்கியத்தையோ கலை இலக்கியத்தை விடுத்து அரசியலையோ அவங்களால பேச முடியல. காரணம் என்ன தெரியுமா? தமிழும் கலைஞரும் கலையும் அரசியலும் வேறு வேறு இல்லை என்பதுதான் உண்மை. இங்கே கலைஞர்கிட்ட கலை பற்றி பேசுறதுக்கு, நம்ம அரசியல் பற்றி பேசுறதுக்கு நிறைய இடத்துல இன்னைக்கு தமிழகத்தில் அரசியல் ஒரு கட்டமைப்போடு நடந்துட்டு இருக்கு. வட மாநிலங்களை தாண்டி தமிழகத்தில் ஒரு கட்டமைப்போடு நடந்துட்டு இருக்குன்னு காரணம் என்னன்னு கேட்டால் அது கலைஞராக தான் இருக்க முடியும். அவர் கட்டமைச்சதை தான் இன்னைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி கலைஞர் கலை உலகத்துக்கு திரை உலகத்தில் செஞ்ச விஷயங்கள் என்ன தெரியுமா? அங்கேயும் இருந்தது அதே மாதிரியான புராணங்களையும் கட்டுக்கதைகளையும் மத ரீதியான திரைப்படங்களும் தான் முதல்ல வந்துட்டு இருந்துச்சு. அதை மாற்றி பிணத்துக்கு இரத்த தானம் செய்வது எவ்வளவு மோசமான ஒன்றோ அதே போல கலை இலக்கியத்தில் கடவுள்களை மட்டும் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் மோசமானதுன்னு காட்டியது கலைஞர். அவருடைய எழுத்து வடிவம், அவருடைய புரட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் சினிமா துறையில கலை இலக்கிய துறையில புரட்சின்ற வார்த்தையே உருவாச்சு. கலைஞரையும் அவர் கையில எடுத்த ஆயுதம் எல்லாருக்கும் தெரியும், பேனா. அவர் பேனாவால எழுதின விஷயங்கள் தான் இன்னைக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, பராசக்தி படத்துல பிச்சைக்காரர்களுக்கு கனிந்து எழுதிய கலைஞர்களின் கையால் அதே பேனாவால் பிச்சைக்காரர்களின் மறுவாழ்வு திட்டத்திற்கு கையொப்பம் இடக்கூடிய உரிமை அவருக்கு கிடைத்ததுன்னு சொன்னா அது மிகப்பெரிய வரலாறு இல்லையா? அவர் அரசியல்ல பண்ணது எல்லாமே அவர் நினைச்சது, அவர் கலை இலக்கியத்துல பேசின விஷயங்கள் தான். அவருடைய நாடகங்களும் புத்தகங்களும் கவிதைகளும் கட்டுரைகளும் சிறுகதைகளையும் படிக்காத ஒரு தமிழன் இருக்கிறான்னு சொன்னா அவன் தமிழ்நாட்டு வரலாறை இன்னை வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு அர்த்தம். கற்புக்கரசின்னு சொன்னா சீத்தைன்னு சொல்லிட்டு இருந்தோம். கற்புக்கரசினா சீத்தைன்னு பேசிட்டு இருந்தோம். கற்புக்கு அரசி அது எங்க கண்ணகின்னு இந்த உலகத்துக்கு காமிச்சது யாரு? கலை இலக்கியத்துல நம்ம மறந்து போன நம்மளுடைய கடையேழு வள்ளல்களை தாண்டி எந்த மன்னனும் சிறந்தவன் இல்லைங்கிறத கலை இலக்கியம் மூலியமா கலைஞர் காட்டினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தமிழ் மொழி ஓங்கி ஒழித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா அதை நம்மளால ஒரு காலம் மறக்க முடியாது. யாருடைய வாழ்வீச்சை வேண்டுமானாலும் மறந்துடலாம், யாருடைய வாழ்வீச்சை வேண்டுமானாலும் மறந்துடலாம். ஆனா கலைஞருடைய வசன வீச்சை இந்த உலகம் எப்போதுமே மறக்க முடியாது. இங்க இருக்க எல்லாரும் சொன்னாங்க, இடஒதுக்கீட்டுக்கு போராடியவர் கலைஞர், இடஒதுக்கீட்டுக்கு போராடியவர் கலைஞர், இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தவர் கலைஞர். ஆனால் கலை உலகத்தில் கலைஞரை தாண்டி வேறு எவருக்கும் இடஒதுக்கீடே கிடையாது என்பதுதான் உண்மை. வசனம் எழுதிட்டு இப்பெல்லாம் படம் பார்க்குறீங்க எல்லாருமே, எல்லா படத்துலையும் என்ன வசனம் பேசுறாங்கன்னு நமக்கு புரியல, அங்க தமிழ் பேசுறாங்களாங்கிறதும் தெரியல. நடிகரை நடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வசனத்தை பேசிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு கலைஞர் எழுதிய வசனத்தை பேசுவதற்கான நடிகர்கள் இல்லாமல் இந்த திரை உலகம் கலை உலகம் திண்டாடி கொண்டிருந்திருக்குதுன்னு சொன்னா அவருடைய வசனத்துக்கான பவர் என்ன? அவர் கட்டுரையில எழுதின, அவர் முரசொலியில எழுதின கடிதம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இத்தனை தொண்டர்களை உருவாக்கி இருக்குன்னு சொன்னாங்க. யார் யாரெல்லாம் திராவிட கட்சிகளில் இல்லையோ, யார் யாரெல்லாம் கலைஞருக்கு எதிரான கருத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் முரசொலி பத்திரிகையில் வந்தக்கூடிய அந்த கடிதத்திற்கு இன்றளவும் ரசிகர்களாகத்தான் இருக்கிறார்கள். கட்சியில வேணா எதிர்த்து நின்ற முடியும் கலைஞரை, உங்களோட கொள்கை வேற என்னோட கொள்கை வேற, நீங்க வேற நாங்க வேறன்னு எந்த கட்சியில வேணாலும் நின்றலாம். ஆனா கலை இலக்கிய பணியில் கலைஞரை ஒதுக்கிவிட்டு தமிழகத்தில் ஒருவராலும் இருக்க முடியாது. பராசக்தி படத்தை பார்க்காத தமிழனால இருக்க முடியுமா? அதுல வரக்கூடிய வசனங்களை கேட்காத ஆள் இருக்க முடியுமா?
அவர் கவிதையும் சரி, காதலும் சரி, கொஞ்சலும் சரி, எல்லாமே கலைஞருக்கு கைவந்த கலையாக இருந்திருக்குன்னு சொன்னா அரசியலை விட அவர் அதிகம் நேசித்தது தமிழையும் கலையையும் என்பதுதான் உண்மை. நீதிமொழி பேசினாங்க எல்லாரும். நீதிமொழி பேசின எல்லாரையும் வீதி மொழியில் நின்று அந்த நீதிமொழியை பேச வைத்த ஒரு தலைவன் இருக்கிறான்னு சொன்னா அது கலைஞரா மட்டும்தான் இருக்க முடியும். கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு பராசக்தி படத்துல கோயிலை எதிர்த்து கலைஞர் பேசின ஒரு வசனம், கலைஞர் எழுதின வசனம், நான் கோயிலை எதிர்க்கவில்லை, கோயில்களை வச்சு இங்க நடக்கிற பிரச்சனையை தான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு அவருடைய வம்சாவளியா இன்னைக்கு உதயநிதியும் சனாதனத்தை எழுத்துக்கிட்டு இருக்காருன்னா, அவருடைய குடும்பமே சேர்ந்து இன்னைக்கு கலைப்பணியை ஆற்றி கொண்டு இருக்கிறதுனா, ஒரு பாமரனால ஒரு கோயிலுக்குள் அர்ச்சகராக முடியும் அப்படிங்கிற திட்டம் இன்னைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ் இலக்கியம் மீது அவர் கொண்டிருந்த பற்று. இதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற அவருடைய சிந்தனை அவருடைய செயல்பாடாக மாறிய போது தமிழகத்தில் இது அத்தனையும் சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது. கலை இலக்கியத்துல கலைஞர் அவர்கள் செய்யாத ஒரு விஷயம், நடிக்கல. கேமரா முன்னாடி அவர் நடிக்கல. கேமரா முன்னாடி மட்டும் இல்ல, கேமராக்கு பின்னாடியும் அவருக்கு நடிக்க தெரியாது. அதனாலதான் அவர் நடிப்பு துறைக்கே வரல அப்படின்னு நினைக்கிறேன். கலைஞர் ஒரு தடவை கார்ல போயிட்டு இருந்தாராம். அப்ப கார் நின்றுச்சான். நிற்கும் போது உள்ள இருந்தவங்களாம் சொன்னாங்க, நீங்க உள்ள உட்காந்துருங்க, நாங்களாம் இறங்கி காரை தள்ளுறோம் அப்படின்னு. அதுக்கு கலைஞர் கேட்டாரா, ஏன் நான் என்ன தள்ளாதவனா அப்படின்னு பதில் கேட்டாரா. ஒரு நிமிஷத்துல சொல்லால அடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த திறமை எல்லாரையும் விட கலைஞருக்கு அதிகம்னு நான் நினைக்கிறேன். போன வாரத்துல நடுவர் அவர்களே, என்னுடைய நண்பரும் நானும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம். பெரியாரினுடைய சுயமரியாதை புத்தகம், பெரியாரினுடைய சுயமரியாதை புத்தகத்தை பத்தி வாதம் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் அதுல இருக்கக்கூடிய நிறைய கருத்துக்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். எங்களை ரொம்ப நேரமா ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தாரு. அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாமா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவர் சொன்னாரு, என்ன பெரியாருன்றீங்க, அப்ப நம்மளாம் என்ன சிறியோரா, அவர் ஒரு ஆள் மட்டும்தான் பெரியாரா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு உடனே பதில் சொன்னோம், பெரியார்னு ஏன் தெரியுமா சொல்றோம், அவர் மட்டும்தான் பெரியாரா, நான் என்ன சிறியோரான்னு இப்படி ஒரு பொது இடத்துல உங்களை கேள்வி கேட்க வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த சிந்தனையை கொடுத்தது பெரியார், அதனால அவர் பெரியார்னு சொல்றோம். அப்படி பெரியாரிடமிருந்தும் அண்ணாவிடமிருந்தும் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை, தமிழை இந்த உலகத்துக்கு ஒட்டுமொத்தமாக கொடுத்த தலைவன் கலைஞர். அந்த கலைஞர் மட்டும் இல்லை என்றார், கலைஞர் மட்டும் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள் படிக்க முடியுமா? அதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்குமா? தான் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு சொன்னா செத்து போயிருவேன் போராட்டம் நடத்தினவர் கலைஞர். அவருடைய முதல் போராட்டம் அது. திரையுலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் படிக்கணுங்கிறதுக்காக போராடினாரு. ஒரு கவிதையை நிராகரிச்சாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மாணவர் பட்டாளத்தை கூட்டிக் கொண்டு போராட்டத்துக்கு போனவர் கலைஞர். அவர் அரசியல் போராட்டங்கள் செய்யறதுக்கு முன்னாடியே கலை இலக்கியம் சார்பான போராட்டங்களை தொடங்கிட்டாருன்னு சொன்னா, அவர் பிறக்கும் போதே கலை இலக்கியத்தோடு பிறந்தவர். அரசியல் அதற்கு பிறகாக அவரோடு இணைந்து கொண்டது. ஆனால் அரசியலோ, அது கலை இலக்கியமோ, தமிழோ எதுவாக இருந்தாலும் அது தாளை தலைவன் கலைஞர் ஒருவரே என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌசல்யா சொன்னார், ஒரு ஹோட்டலில் உட்காந்து விவாதம் நடத்தணும், எதிரில் ஒருத்த வந்தாங்க, ஹோட்டல்லையே மாற்றினவர் கலைஞர். உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்தில் பிராமணர்கள் எவ்வளோ இது விழிப்பாக இருந்தாங்க தெரியுமா? பிராமணால்ஸ் கஃபேன்னு வச்சுருந்தான். ஆனால் அங்கே என்ன பண்ணணுமா, சாப்பிட்டா இலையை நம்ம எடுக்கணும், சாப்பிட்ட பின் இலையை எடுக்கணும்னு போட்டிருப்பான். ஏன்? சமைச்சு கொடுத்து நம்மள்கிட்ட காசு வாங்கிப்பான், ஆனால் நம்ம சாப்பிட்ட இலையை அவன் எடுக்க மாட்டான். முதலில் 1971 பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு இந்த இந்திய திருநாட்டில் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற இந்திரா காந்தியினுடைய ஆட்சி மாறிய பொழுது ஆட்சிக்கு வந்த கட்சியின் பெயர் ஜனதா. அந்த ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது ஹோட்டலிலேயே உணவகத்தில் அவரவர் உணவை அவரவர் எடுத்து அடுத்த இடத்திலே கொண்டு போய் போடாமல் நடத்தப்பட்ட முதல் பஃபே உணவகம்
ஜனதா உணவகம் என்கிற ஜனதா கஃபே தான், அண்ணனுக்கெல்லாம் தெரியும். ஜனதா சாப்பாடு விலையும் குறைச்சிருக்கும் ₹1. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்துகிற பெருமை தலைவருக்கு, கலைஞருக்கு தான் உண்டு. அந்த மாதிரி இனிமேல் எங்கேயா உட்காந்து பேசணும்னா ஏதாவது லைப்ரரியில் உட்காந்து பேசுமா? ஆமாம், ஏன்னா ஹோட்டலில் கண்டப்பே சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பெரியாரை பற்றி கேள்வி கேட்பானா? ஆனால் எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, நான் இப்போ மேடையில் முன்னாடி சொன்ன மாதிரி கௌசல்யா மாதிரி நல்ல இளைஞர்கள் இருக்கிற வரை இந்த தமிழ்நாட்டில் எந்த இயக்கமும் காவியின் பெயரை சொல்லி கால் வைக்க முடியாது என்பதற்கு உதாரணம். திராவிட கழகத்தினுடைய செயலவை தலைவர், பெரியார் நூலக வாசகர் வட்டத்தினுடைய தலைவர். ஆமாம், பாராளுமன்ற இந்திய துணை கண்டத்தின் அரசியல் மாற்றத்திற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் தான். அதை யாராலும் மறுக்க முடியாது. அவர்தான் கிங் மேக்கர் அன்றைக்கு அரசியலில். அது மட்டுமல்ல, அவர் ஏதோ வளர்ந்த பிறகுதான் இந்த கிங் மேக்கர் என்ற அந்த நிலையை அடைந்தார் என்பதல்ல. சிறு வயதிலிருந்தே மாணவர் நேசன் என்ற பத்திரிகையை உருவாக்கியவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். நம்முடைய புரட்சி கவிஞர் அவர்கள் சொன்னது போல, காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்ட இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்பதை புரிந்து கொண்டு அன்றைக்கு சிறு வயதில் ஒரு 13-14 வயது இருக்கும் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அன்றைக்கு மாணவர் நேசன் என்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தார். அதுவும் எப்படி ஆரம்பித்தார்? கையெழுத்து பிரதியாக ஆரம்பித்தார். அதுதான் மிக முக்கியம். அன்னைக்கு அச்சு ஊடகங்கள் இல்லை. ஆனால் அவருடைய கருத்துக்களை மிக ஆழமாக பதிய வைப்பதற்காக ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல நண்பர்களே, அவர் மாணவர் அமைப்பு, தமிழ் மாணவர் அமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார் சிறு வயதிலேயே. அப்படிப்பட்ட நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 15 முறை போட்டியிட்டிருக்கிறார் தேர்தலிலே. எங்கே நின்றாலும் வெற்றி பெற்றிருக்கிறார். இது உலக சாதனை. இது எப்படி நிகழ்ந்தது என்று சொன்னால் அவருடைய அரசியல் சமூக பணிதான் காரணம். இலக்கியம் எவ்வளோ பேர் எழுதுனாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆனால் சமூக அரசியல், அந்த அரசியல் சமூக பணியாற்றிய காரணத்தினால்தான் நம்முடைய முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை இன்று மிக அற்புதமாக நடத்தி வருகிறார் என்று சொன்னால் அதற்கு அவருடைய அரசியல் சமூக பணிதான் காரணம். அதுனா அதோட விட்டு போச்சா? அதற்கு அடுத்த தலைமுறையை நகர்த்திருக்கிறது. சனாதானம் என்றால் என்ன என்று பார்ப்பனர்கள் கூக்குரலிடக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சனாதனம் தான் இன்னும் நீங்கள் வேறுபாடு காட்டி வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், கீழ் ஜாதி, மேல் ஜாதி என்று சொல்லுகிறீர்கள். இதுதான் சனாதனம் என்று நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைத்தார். நீதிமன்றத்துக்கும் போச்சு வழக்கு. ஆனால் அவர் சொன்னார், சனாதனனா என்னன்னு நான் விளக்குறேன், நான் அதை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னார். இதற்கெல்லாம் அடித்தளம் என்ன? நம்மளுடைய கலைஞருடைய அரசியல் சமூக பணிதான், சமூக பணிதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவங்க சொன்னாங்க இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடுலாம் வந்து நம்மளுடைய கலைஞர்கள் கொண்டு வந்தார் என்று சொன்னால், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வன்னியர், சீர்மரபினர் உள்ளிட்டோரை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என அறிவித்து அவர்களுக்கும் 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் பிஜேபியோட போயிட்டார். அதாவது ஊருக்கு ஊர் மரத்தை வெட்டி ரோட்டில் போட்டு எம்ஜிஆர் ஆட்சி நடத்திய பொழுது, போராட்டம் நடத்திய பொழுதெல்லாம் ராமதாஸுக்கு இடஒதுக்கீடே கிடைக்கவில்லை. கலைஞர் 89 ஆட்சிக்கு வந்து தான் கொடுத்தார். அதனால தான் என்ன பண்ணார் ராமதாஸுக்கு சில சமயம் திடீர்னு ஞானம் வரும். 2006 தேர்தலில் விழுப்புரத்தில் மாநாடு நடத்தி ஒரு அரியாசனத்தை கொண்டு வந்து உட்கார வச்சு, அரியாசனத்தை வச்சு இதில் நீங்கள் தான் உட்காரணும்னார். தலைவர் கலைஞர் அந்த மாநாட்டில் சொன்னார், இது அரியாசனமா நான் அமர்வதற்கு சரியாசனமா என்பதை டாக்டர் தான் முடிவு செய்யணும்னார். ஏன்னா டாக்டர் அப்பப்போ. எனவே ஒரு மனிதனுக்கு கல்வியும்
வேலை வாய்ப்பும் கொடுத்து விட்டால், அந்த தன்னம்பிக்கையை கொடுத்து விட்டால், அவன் சமுதாயத்தில் யாருக்கும் அடிமை இல்லை, யாரும் அவனை ஆதிக்கம் செய்ய முடியாது என்ற நிலையை உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இங்கே இவங்க சொன்னாங்க 1952 பராசக்தி படம் வந்தது என்று. ஆனால் பராசக்தியில் என்ன கேட்டார்? எல்லாரும் நீங்கள் கோயில் கூடாது என்று சொன்னீங்க, கோயில்கள் கொடியவரின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என்று சொன்னவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதில் ஒன்றும் இலக்கியம் அவர் பேசலை. அதே மாதிரி அவர் என்ன சொன்னார்னா, பிச்சைக்காரர்களுடைய மறுவாழ்வு திட்டம் கொண்டு வர்றாருன்னா அனைவருக்கும் என்ற அந்த நிலைக்காகத்தான் கொண்டு வந்தார். கடவுளை மற மனிதனை நினை என்பதற்காகத்தான் அந்த பராசக்தி படமே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, சாந்தா அல்லது பழனியப்பன் என்ற ஒரு நாடகத்தை 18 வயதிலேயே நடத்தி, அதற்காக நம்மளுடைய சங்கிகள், இன்றைக்கு சொல்லக்கூடிய சங்கிகள், சனாதனவாதிகள் எல்லாம் அவரை அடித்து இதோட செத்து தொலைந்து போ என்று பிளாட்பாரத்தில் போட்டுவிட்டு சென்ற ஒரு கதையும் உண்டு. உண்மையான கதை. திராவிட மாநாட்டிற்கு அந்த நாடகத்தை நடத்தியதற்காக, அந்த நாடகம் என்ன என்று சொன்னால், விதவைகள் எப்படி இந்த நாட்டிலே வஞ்சிக்கப்படுகிறார்கள், அவருடைய மறுமணம் ஏன் செய்யக்கூடாது என்பதை பிரதிபலிப்பதற்காக அந்த நாடகத்தை நடத்தி காட்டிய, சிறு வயதில் நடத்தி காட்டிய அந்த அரசியல் சமூக பணியை அவர் செய்தார். அதற்காக, அதாவது பாரதிதாசன் அவர்கள் சொன்னது போல, கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா, மிக கொடியதென்று எண்ணிடப்பட்டதன்னே குளிர் வடிக்கின்ற வட்ட நிலா என்று சொன்ன அந்த கவிதை வரிகளுக்கு ஏற்ப அந்த நாடகத்தை அமைத்து தந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அப்பொழுது அவரை அங்கே அடித்து போட்ட பிறகு யார் காப்பாற்றினார்கள் என்று சொன்னால் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். எனவே தந்தை பெரியாரினுடைய 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற சுய சிந்தனையாளரான தந்தை பெரியாரினுடைய பகுத்தறிவு கருத்துக்களை, சமுதாய சிந்தனைகளை இந்த நாட்டிலே வேரோடும் மண்ணோடும் இருக்கக்கூடிய அதாவது என்ன, எங்கும் பரவி இருக்கக்கூடிய, அங்கெங்கே எனாதபடி எங்கும் பரவக்கூடிய ஒரு சக்தியாக மாற்றி காட்டியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான். அது மட்டுமல்ல, திரைத்துறையிலே கூட அவர்கள் சொன்னார்கள், அது இலக்கியத்திற்காக சொல்லவில்லை, அவர் சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் அந்த திரைத்துறையிலேயும் அவர் கால் பதித்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் மிசா காலத்தில் அவர் ஆற்றிய பங்கு இருக்கின்றதே. எப்படி மாணவர் நேசன் என்ற அந்த பத்திரிகையை நடத்தி அதை மெல்ல மெல்ல முரசொலியாக மாற்றினாரோ, அதாவது மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை நம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடோம் தமிழ் தாய்தனையே உயிர் இவ்வுடலை விட்டு நீங்கும் வரை என்ற அந்த வரிகளுக்கு சொந்தக்காரராக, நீ எவ்வளவு முறை சிறை போடு, யாரை வேணாலும் சிறை போடு, ஆனால் என்னுடைய கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு, இந்த சமுதாய மக்களினுடைய உயர்வுக்காக, அவர்களும் மனிதர்கள்தான், அவர்கள் மண்ணன்று, நீயும் ஓர் மனிதன் என்ற அந்த நிலையை நிலைநிறுத்துவதற்காக அவர் மிகவும் பாடுபட்டு, எனவே அவருடைய பெருமை சேர்ப்பது, அவருடைய தலைவர் கலைஞருக்கு இன்றும் பெருமை சேர்த்து கொண்டிருப்பது அவருடைய இலக்கிய பணியா, அரசியல் சமூக பணியா என்று சொன்னால் அரசியல் சமூக பணியே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். பெரியோர்களே, பெரியார் நூலக வாசகர் வட்டத்தினுடைய 2500வது நிகழ்வில் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு சிறப்பு நிகழ்ச்சியாக நிகழ்ந்தேறி இருக்கிற இந்த பட்டிமன்றத்தை தலைமையேற்று நிகழ்த்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கும் மிகச் சிறப்பாக, எனக்கு உண்மையிலேயே மிக பெருமையாக இருக்கிறது. ஒரு பட்டிமன்றம் கருத்து சார்ந்து கருத்தியல் தொடர்பாக நிகழ்வதற்கு வெற்றி பெறுகிற அத்தனை சாத்தியக்கூறுகளும் இன்றைய பட்டிமன்றத்தில் அரங்கேறி இருக்கிறது. அந்த நால்வருக்கும் நல்லா ஒரு முறை கைத்தட்டி பாராட்டு. கிட்டத்தட்ட தமிழகத்தில்
தலைவர் கலைஞருடைய பட்டிமன்றங்கள் நிறைய நடந்திருக்கிறது. இந்த தலைப்புக்கு தகுந்தாறு போல பல இடங்களில் நடந்திருக்கிறது. இன்றைக்கு தலைமை ஏற்பதற்கு அறிவிக்கப்பட்டிருந்த எங்கள் அண்ணன் தஞ்சை கூத்தரசன் ஒரு 40 ஆண்டு காலமாக தமிழகத்தில் புலவர் ஆடலரசு, கவிஞர் சிங்கார சடையப்பன், கண்மணி தமிழரசன் இவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு போய் தமிழ்நாடு முழுக்க இந்த தலைப்பில் பேசியிருக்கார். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய அண்ணன் வெற்றி கொண்டான் தலைமையில் நான் இதே தலைப்பில் ஒரு 500 பட்டிமன்றம் பேசியிருப்போம். ஆனாலும் எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, எத்தனை பட்டிமன்றத்தில் பேசினாலும் ஏதாவது ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு புதிய செய்தி தலைவரை பற்றி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த மேடையில் என்னுடைய நண்பர் ராஜகம்பீரன் சொன்னதைப் போல ஒரு திருமண அழைப்புதலை பார்த்துவிட்டு அதற்கு வாழ்த்து கொடுத்ததில் அவருடைய தமிழும் வளர்ந்தது, அவருக்கு பின்னால் ஒரு தொண்டனும் சேர்ந்தார் இல்லையா? நீங்கள் கலைஞர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மாதிரியானவர். அவர் மிக மிக புதுமையானவர். நண்பர்களே, கௌசல்யா அவர்கள் போகிற போக்கில் சொன்னார், தலைவர் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தது, மாணவநேசன் எல்லாத்தையும் சொன்னார். உங்களுக்கு பெரிய நீங்கள் தெரிந்த செய்தி தான், கலைஞருடைய அம்மா அஞ்சுகத்தம்மாள் காலையில் ஏந்திரிச்சு வயலுக்கு போகிறதுக்காக தயாராகிறாங்க. 5:30 மணி அதிகாலை. வயிற்று வலி வருது. 5:30 மணிக்கு வயிற்று வலி வருது. 10 மாதம் நிறை மாத கர்ப்பிணி அவங்க, 3வது குழந்தை வருது. குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி மருத்துவச்சியை கூப்பிட்றதுக்கு அவங்க அப்பா வெளியில் போய் மருத்துவச்சியை கூப்பிடணும். விடிய காலத்தில் போகிறார். வீட்டுக்குள்ளேயே மருத்துவச்சி துணை இல்லாமல், மருத்துவத்தின் துணை இல்லாமல் தன் தாயின் கர்ப்பப்பையில் தானே போராடி சுகமாக வெளியில் வந்த கிராமத்து குழந்தை என் தலைவர் கலைஞர். மருத்துவச்சி வீட்டு சார் உதயசூரியன் சின்னம் மட்டும் இல்லை, அந்த நாளில் அந்த கிராமத்தில் சூரியன் உதிக்கிற பொழுது என் தலைவர் கலைஞர் உதிக்கிறார். நீங்கள் இயேசுநாதர் பிறந்த பொழுது ஒரு வால் நட்சத்திரம் வந்து வழிகாட்டியதுன்னு சொல்லுவாங்க. திருக்குவளையில் என் தலைவர் உதித்த பொழுது சூரியன் வெளியே வந்து பரிசு தந்தானா. குடும்ப விளக்கில் பாரதிதாசன் சொல்வதைப் போல காலை எழுந்த செம்பருதி கடல் மாறி குளிரடைந்த ஒளி புலம்பாக என் தலைவர் உதிக்கிறார். 5 வயசு. இன்றைக்கி நீங்கள் திருக்குவளையில் தலைவர் வீட்டுக்கு வாங்க, ஒரு படம் இருக்கும், அதில் பக்கத்தில் அவங்க அப்பா நிற்பார், பஞ்சகச்சம் கட்டி மேலே துண்டு போட்டு நெத்தி நிறைய 90 பூசி, கையிலெல்லாம் 90 பூசி வெட்டு உடம்போடு நிற்பார். அவருக்கு பக்கத்தில் ஒரு பையன் நிற்பான், அவனும் அவரை மாதிரியே வேட்டி கட்டி தோளில் துண்டு போட்டு 90 பூசி இருப்பார். அந்த மாணவனின் பெயர் தட்சிணாமூர்த்தி என்கிற கருணாநிதி. எதற்காக அந்த படம் தெரியுமா? அவர்கள் குல வித்தையான நாதஸ்வரமோ தவுளோ கற்றுக்கொள்வதற்காக திருக்கோலையில் இருக்கிற தருமபுரம் மடத்தினுடைய ஆதின கலைஞரிடம் கலைஞர் அழைச்சிட்டு போய் நிற்கிறாங்க. இவங்க அப்பா அந்த கோயிலில் நாதஸ்வரம் வாசிக்கிறார். இந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் இதுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்குறாரு. அந்த நாதஸ்வர வித்வான். நீங்கள் பெரிய வேடிக்கை என்னென்னா, ஒரு இதில் படித்த பொழுது நமக்கு எதிரி யார் தெரியுமா? நம்ம ஆளுங்க தான். நீங்கள் கோயிலில் அன்றைக்கி இருந்த கலைஞர்கள்லாம் அவனையே பாப்பான்னு நினச்சிப்பான், இவனே குறுக்கள் மாதிரி நினச்சிக்கிறது. ஆமாம், சரியான உதாரணம். ஆமாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது இளையராஜாவை பற்றி தனியாகவே பேசலாம். அவர் வந்து எப்படின்னா தமிழ்நாட்டில் தெலுங்கில் பேசுவார். ஏன்னா அவர் தியாகராஜர் கீர்த்தனை படிச்சிருக்கிறாராம். நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லு. நீ பெரிய இசைங்கிற, இசைஞானிங்கிற, கடவுளுங்கிற, ஒரே ஒரு நாள் மார்கழி மாதம் பஞ்சமி திதியில் திருவையாறு தியாகராஜர் ஆராதனையில் 20 நிமிஷம் உன்னை பாட விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் மேடை எழுதே விட்டுறேன். இன்னிய வரைக்கும் விடலையே. நீ மறிமறி அதை விடுங்கன்னு அதை போனால் அது வேறு மாதிரி போயிடும். தலைவர்கிட்ட போய் நிற்கிறாங்க.
தலைவர் நிற்கிறாரு. அந்த நாதஸ்வர வித்வான் சொன்னார், என்ன செய்யணும்னாரு. இந்த பையனுக்கு வித்தை கற்றுக் கொடுக்கணும்னார். முதல்ல அவன் தோளில் போட்டிருக்க துண்டை கட்டி இடுப்பில் கட்ட சொல்லுனார். யார்? அந்த வித்வான் பண்டிதர் இடுப்பில் கட்ட சொல்லுனார். 5 வயசு பையன் கௌசல்யா. தலைவர் சொன்னார், தோளில் கிடக்கிற துண்டு இடுப்பில் வந்தால்தான் எனக்கு இந்த வித்தை வரும் என்றால் இந்த வித்தையே எனக்கு தேவையில்லைன்னு துண்டை தூக்கி தோளில் போட்டு வந்தவர். அதுக்கு பிறகு அந்த வித்தையை பற்றி அவர் நினைக்கவே இல்லை. அதற்கு பிறகுதான் திருவாரூர் பள்ளியிலே போய் சேருகிற பொழுது கஸ்தூரி ரங்க ஐயங்கார், உன்னை சேர்க்க மாட்டேன், உனக்கு உயரம் இல்லை, அறிவு இல்லைன்னு சொன்னப்போ, என்ன நீ சேர்க்கலைன்னா நீ தான் என் சாவுக்கு காரணம்னு கமலாலய குளத்தில் குதித்து தற்கொலை பண்ணிப்பேன், எழுதி வச்சிருவேன்னு சொன்னோடனே முதல்ல தலைமை ஆசிரியரை மிரட்டி பள்ளிக்கூடத்தில் சீட்டு வாங்கின மாணவர் தலைவர் கலைஞர். அது மட்டும் இல்லை, கௌசல்யா உண்மையிலே வரலாறு நல்லா படிச்சிருக்குது. பாவேந்தர் பாரதிதாசனுடைய தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற கவிதையை 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து அன்றைய காலகட்டத்தில் நீக்குகிறார்கள். 8வது படிக்கிற பொழுது பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடலை நீக்கக்கூடாது என்று 40 மாணவர்களை அழைத்து போய் கல்வி சாலைக்கு முன் போராட்டம் நடத்தி தமிழ் பாடத்தில் பாவேந்தர் பாட்டை சேர்த்த தமிழறிஞர் என் தலைவர் கலைஞர். அது மட்டுமல்ல, அவர் 14 வயதிலே வெளியிலே வந்து கையிலே கயல் வில் புலி பொறித்த கொடியை பிடித்து தேடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ நாடி வந்த கோலை நாடு இது அல்ல என்று சொல்லுகிற பொழுது அவருக்கு வயசு 14. அதற்கு பிறகு அம்மா சொன்னதை போல அந்த மாணவநேசன் இதழுக்கு பாவேந்தர் 1வது ஆண்டுக்கு விழாவிற்கு எழுதிய வாழ்த்து கவிதை என்ன தெரியுமா? தலைவர் கலைஞரை பார்த்து எழுதினார், கிளம்பிற்றுக்கான் தமிழ் சிங்க கூட்டம் கிழித்தெறிய தேடுதுவார் பகை கூட்டத்தை என்று பாவேந்தரால் பாராட்டப்பட்டவர். அந்த விழாவிற்கு அடுத்த நாள் தான் கொடிக்கால் பாளையம் என்கிற திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்திலே நடைபெறுகிற மிலாது விழாவிலே உரையாற்றுவதற்கு பேரறிஞர் அண்ணா வருகிறார். அண்ணா வந்தவுடனே திருவாரூரிலே இருக்கிற நண்பரை கூப்பிட்டு சொல்லுகிறார், இங்கே கருணாநிதி என்ற ஒரு பையன் இருக்கிறான், கருணாநிதி என்ற ஒரு எழுத்தாளர் இருக்கிறார், இளமை பலி என்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், இந்த கட்டுரை மிகச்சிறப்பான கட்டுரை, அந்த கட்டுரையாளரை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். அண்ணாவிடம் போய் தலைவர் நிற்கிற பொழுது 18 வயது இளைஞர் போய் நிற்கிறார். அண்ணா பார்த்துவிட்டு சொன்னார், நான் ஒரு எழுத்தாளரை அழைத்தேன், நீங்கள் ஒரு மாணவனை அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். கலைஞர் சொன்னார், நான் தான் அந்த எழுத்தாளர் என்று சொன்ன உடனே, இளமை பலி என்ற உன் கட்டுரைகளில் எழுத்துக்கள் சிறப்பாக இருக்கிறது, நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள். அண்ணா கலைஞருக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? உன் எழுத்து சரியாக இருக்கிறது, உன் நோக்கம் சரியாக இருக்கிறது, நீ ஒரு நல்ல இலக்கியவாதியாக வருவாய், வர வேண்டும், அரசியலுக்கு வராதே என்று அண்ணா சொன்னார். திருவாரூரில் அரசியலுக்கு நீ வராதே என்று சொன்ன அண்ணாவே தம்பி கருணாநிதி திராவிட இயக்கத்தின் முன்னுரையை நான் எழுதியிருக்கிறேன், முகவுரையை மு.க. கருணாநிதி எழுதுவார் என்று சொல்ல வைக்கிற செயல்திறனை 50 ஆண்டுகளில் பெற்றார். நீங்கள் தலைவர் கலைஞருக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு எது தெரியுமா? படிப்படியாக பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, கலைஞர் அவர் அரசியலில் அவருக்கு கிடைத்த பெருமை, அதனால தான் நான் தலைப்பு கொடுத்தப்ப கொஞ்சம் மாற்றி இன்றும் பெருமை என்ற ஒரு வார்த்தை கொடுத்தேன். பெருமைக்கும் புகழுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது தமிழில் இருக்கிற 2 வார்த்தை உண்டு. புகழ், வள்ளுவரே குறள் எழுதியிருக்கார், 10 குறள். பெருமை, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புகழ் நிலைக்குமா பெருமை நிலைக்குமா என்று யோசித்து பார்த்தால் நண்பர்களே, புகழ் இன்றைக்கு இருக்கிற புகழ் நாளைக்கு போயிடும். நீங்கள் ஒரு காலத்தில் புகழோடு இருப்பவர்கள் அதை நிலைக்க வைக்க முடியாது. நான் பல மேடைகளை சொல்கிறது உண்டு. தமிழஞ்சன் கூட பல முறை வருத்தப்படுவார், நீங்கள் நம்பர் 1 வந்து இருக்கணும், இப்படி இருக்கல, நான் நம்பர் 2 இருக்கிறது தான் எனக்கு சரி. ஏன் நம்பர் 1க்கு போயிட்டோம்னா இறங்கிறதுக்கு முடியாது. நீங்கள் நெல்லைக்கண்ணனை பற்றி அமீரப்பா சொன்னார். நெல்லைக்கண்ணனை போல தமிழ் படித்தவர்கள் யாரும் கிடையாது, ஆனால் அவருக்கு அரசியல் நிற்கலையே. தமிழறிவி மணியனை போல தமிழ் படித்தவன் யாரும் கிடையாது, ஆனால் அவனுக்கு அரசியல் புரியலையே.
நீங்கள் பல பேர் தமிழறிஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு நினைப்பேன். வந்தவன் எவனும் அரசியலில் நிற்க முடியாது. நீங்கள் வலம்புரிஜானோடு நான் ஒரு 20 வருஷம் ஒன்றாவே இருந்தவன். வலம்புரிஜானை போல அறிஞன் உலகத்திலே கிடையாது. ஒருத்தனை எய்த்தாப்பில் பார்த்து திட்டணும்னாலும் அடி பாதாள வரைக்கும் திட்டுவான், புகழும்னாலும் உச்சி இமய வரைக்கும் புகழ்வார். அவர்கிட்ட அரசியல் நிற்கலையே. சார் நீங்கள் பல தமிழறிஞர்கள் எடுத்துக்கங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட நடைமுறையில் சொல்கிறேன். கலைஞர் வாழ்ந்த பொழுது தமிழால் பெயர் பெற்ற எந்த தமிழறிஞர்களும் கலைஞரை போல அரசியலுக்கு வர வேண்டும் என்று பாதாளத்தில் விழுந்திருக்கிறார்களே தவிர கலைஞருக்கு நிகராக ஒருத்தரும் கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? குன்றக்குடி அடிகளார் பெரியவர் நம்ம திராவிட இயக்க கொள்கையில் பொது உடைமை கொள்கைக்கு வந்தவர் என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு இதுக்கு வழிகாட்டி யாருன்னு சொன்னார் தெரியுமா? அவருக்கு குருமூர்த்தம் கொடுத்தது தருமபுரம் 16வது சன்னிதானம். ஆனால் அரசியலுக்கு வர வேண்டும் குடியை சார்ந்த கோவிலும் என்கிற கொள்கையை, குடியை சார்ந்த கோயிலும் என்கிற வார்த்தையை குன்றக்குடி அடிகளாருக்கு குருவாக இருந்து உபதேசித்த குருநாதர் என் தலைவர் கலைஞர் அவர். அது அவரே எழுதுறாரு. ஏன்னு வச்சுங்களேன், நீங்கள் கம்பராமாயணத்தை என் தலைவரை போல பேச ஆள் இருந்தா. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கம்பன் கழகங்கள் வேறு, அன்னைக்கு இருந்த கம்பன் கழகம் வேறு. எங்கள் ஊரில் பிறந்து நான் படித்த பள்ளியில் படித்த எங்கள் ஐயா நீதிபதி மூமு இஸ்மாயில் கம்பராமாயணத்துக்கு விளக்கம் சொன்னதை போல உலகத்தில் யாரும் சொன்னதே கிடையாது. ஆனால் நீதிபதி இஸ்மாயிலிடம் கம்பனை பற்றிய செய்தி இவ்வளவு இருக்கிறது என்பதை உலகத்துக்கு சொல்ல வைத்த பெருமை என் தலைவர் கலைஞருக்கு சேரும். நீங்கள் எங்கே எது இருந்தாலும் பாராட்டுவார் சார். ஒரு சின்ன கவிதை, எல்லாருக்கும் தெரிந்த கவிதை ஒருத்தர் எழுதுகிறார். ஆனந்த விகடனில் ஒரு இளைஞன் எழுதுகிறான். விதவை என்று தலைப்பு கொடுத்து புகழ்பெற்ற கவிதை. விதவை என்ற சொல்லில் கூட பொட்டில்லையேன்னு எழுதிட்டான். ஆனந்த விகடனில் வந்த சாதாரண கவிதை சார். விதவை என்ற எழுத்தில் கூட பொட்டில்லையே, சொல்லில் கூட பொட்டில்லையே. தலைவர் சொன்னார், தம்பி விதவை என்பது தமிழ் சொல் அல்ல, கைமண் என்பது தமிழ் சொல், ஒன்றுக்கு 2 பொட்டு வைக்கலாம்னார். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனில் கவிதை எழுதுனவனுக்கு பதில் எழுத வேண்டிய அவசியம் கலைஞருக்கு இல்லையே, ஆனாலும் எழுதுவார். இது மட்டும் இல்லை சார், இந்த கையெழுத்து பிரதியை பற்றி சொன்னார். தடாகம்னு ஒரு கையெழுத்து பிரதி, ஆசிரியர் யாருன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த தடாகம் என்ற கையெழுத்து பிரதியில் ஒரு மாணவன் எழுதியிருக்கான், ஒரு இளைஞன் எழுதுகிறான் ஒரு காதல் கவிதை. பெண்ணே பெண்ணே நீ பாடம் படித்தாய், நான் உன்னையே மனப்பாடம் செய்து விட்டேன். எப்படி அவன் மேலே இருந்து பாடம் படிக்கிறாளா, நான் உன்னையே மனப்பாடம் செய்து விட்டேன் எழுதலாம். கலைஞர் அந்த தடாகம் கையெழுத்து பிரதியில் எழுதிய பொழுது அவன் சொன்னான், நீ பாடம் படித்தாய், உன்னை நான் மனப்பாடம் செய்து விட்டேன் எழுதின கவிதைக்கு கலைஞர் பதில் எழுதுகிறார், தம்பி மனப்பாடம் செய்வது பெரிதல்ல, மறக்காமல் இருக்க வேண்டும் எழுதினார். நீங்கள் காதல் படிக்கட்டுகள்னு ஆனந்த விகடனில் எல்லா கவிஞர்களும் 52 வாரம் எழுதலாம். 52வது வாரம் தலைவர் கலைஞர் எழுதுகிறார். அந்த கமலாலய கரையில் 10ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது தட்டச்சி நிலையத்துக்கு போன அந்த பெண் நடந்து போன நளினம் வெளியில் எல்லாத்தையும் எழுதிட்டு அதை மாதிரி காதல், அதுதான் என் முதல் காதலையும் எழுதுகிறாரு. கடைசியாக நிருபர் கேட்கலாம், அந்த காதலியின் பெயரை சொல்ல முடியுமா என்று கேட்கலாம். நண்பர்களே, தலைவர் சொல்லுகிறார், அன்றைய என் காதலி இன்றைக்கு வேறொருவரின் மனைவி, எனவே பெயர் சொல்ல முடியாதுங்கிறார். எப்படியாவது சொல்லுங்கன்னா தலைவர் சொன்னார், காதலுக்கு 3 எழுத்து, காதலிக்கு 3 எழுத்து, என் முதல் காதலியின் பெயரும் 3 எழுத்துனார். அவன் அதையும் விடலை, எப்படியாவது பேரை வாங்கணும்னு அந்த 3 எழுத்தில் முதல் எழுத்து சொல்ல முடியுமான்னார். தலைவர் சொன்னார், சாதாரணமாக சொல்ல முடியாது. தாப்பா நீங்கள் தலைவர் எவ்வளோ பண்பானவர் பாருங்க. அவர் இனத்தை சார்ந்த பெண், அதை காதலிச்சிருக்காரு. அந்த அம்மா சாப்பாடு எடுத்து வருகிற பொழுதெல்லாம், நண்பர்களே நான் இப்பொழுது மெய்சில் இருக்கிறேன், ஒரு முறை நான் நேரில் பார்த்துருக்கிறேன். அந்த சாப்பாடு எடுத்து வருகிற பொழுது அவர்களுக்கு அப்போ 67 வயசு இருக்கும், நான் பார்க்குறப்ப 70 வயசு இருக்கும்.
அவர் கணவரோடு வந்தால்தான் இவர் சாப்பாடே சாப்பிடுவார். கணவரும் மனைவியுமா தான் கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. பெரிய சார், நீங்கள் கலைஞருக்கு இருக்கிற பண்பாடு உலகத்தில் கிடையாது. திருக்கோவில் வீட்டுக்கு திரும்புகிறப்ப அந்த அங்காள பரமேஸ்வரியன் கோயில், அவர் குலதெய்வ கோயில்னு சொல்லுகிற கோயில் முனையில் இருக்கும். காரு வந்து திரும்புகிறப்ப டேர்னிங்கில் ஸ்லோ ஆகும்ல, எப்படி இருந்தாலும் ஒரு டர்னிங்கில் கார் ஸ்லோ ஆகும். தலைவர் என்ன தெரியுமா சொல்லுவாரா, காரை மெதுவாக ஓட்டாதான் கொஞ்சம் வேகமாக ஓட்டும் பாரா. ஏன் நீ மெதுவாக ஓட்டினா நான் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போனேன்னு சொல்லுவான். சின்ன விஷயத்தெல்லாம் பார்ப்பார். திருவாரூர் சன்னதி தெருவில் அவருக்கு வீடு, திருவாரூர் சன்னதி தெருவில் வீடு. வீட்டை விட்டு இறங்குகிற பொழுது சார், அண்ணன் மாதிரி வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை தெரியும். வீட்டை விட்டு இறங்குகிற பொழுது இந்த பக்கம் போகிற காரை கோபுரத்துக்கு எதிராக தான் திருப்பி வச்சுருப்பாராம். ஏன்னா சன்னதி தெருலேருந்து திருவாரூர் கோபுரத்தை பார்த்து கலைஞர் கும்பிட்டான்னு சொல்லிடக்கூடாதுன்ட்டு திருப்பி வச்சுட்டு திரும்பி பார்க்குறப்ப தான் சொல்லுவாராம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கோபுரத்தை பார்க்காம நீங்கள் ஏன் இந்த பக்கம் போகிறீங்கன்னப்ப கலைஞர் சொன்னாராம், கோபுரம் கல்லால் ஆனது, நிலையாக இருக்கிறது, ஓடுகிற தேர் நிலையிலேயே நிற்கிறது, இதை ஓட்ட வேண்டும் என்று நினைத்தார். நண்பர்களே, அரசியல் எப்படி தெரியுமா முடிஞ்சிருச்சோம். இந்த உலகத்தில் ஏரோட்டம் நடக்காத இந்த பூமியில் தேரோட்டம் உனக்கு எதற்கு தியாகேசான் கேள்வி கேட்ட அதே கலைஞர் 71 ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பெரும்பான்மை மக்களுடைய பிரதிபலிப்பாக அந்த திருவாரூர் ஆழித்தேரை நிறுத்தி இருந்த நிலையிலிருந்து வீதிக்கு கொண்டு போன வீதி விடங்கன் என் தலைவர் கலைஞர். நீங்கள் அரசியலுக்கு வருகிற எல்லா செய்தியும் நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். தலைவருக்கு எல்லா விஷயத்திலையும் பெருமை உண்டு. எல்லாவற்றையும் தொடங்கி வைத்தவர் அவர் தான், எல்லாவற்றையும் நிறைவேற்றியவர் தான். தன் வாழ்நாளில் தந்தை பெரியார் நினைத்ததை, டாக்டர் அம்பேத்கர் நினைத்ததை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க. தந்தை பெரியார் 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று தீர்மானம் போட்டார். 1952 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு, குறிப்பாக இந்து பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த பொழுது அன்றைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட அத்துணை பேரும் அம்பேத்கரின் சட்ட திருத்தத்தை ஏற்காமல் புறக்கணித்ததின் விளைவு தன் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போனார் அண்ணல் அம்பேத்கர் இந்த பெண்களின் சம உரிமை சட்டத்துக்காக. ஆனால் 1989 தமிழகத்துக்கு ஆட்சிக்கு வந்து அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் அறிவிக்கிற பொழுது முதல் அறிவிப்பாக பாத்திரம் விளக்குவதற்கு மட்டும் தங்கள் கைகளை பயன்படுத்திய பெண்கள் இனிமேல் பத்திரங்களில் கையெழுத்து போடலாம் என்று இந்திய துணை கண்டத்திலேயே முதலாக 60 ஆண்டு கால கனவு, பெரியாருடைய கனவு சட்டமாக்கினார்ல. சீர்திருத்த திருமணத்தை அண்ணா சட்டமாக கொண்டு வந்த பொழுது வடிவமைத்தார். இப்படி அரசியல் சமூகத்தில் அவரை தாண்டி யாரும் செய்ய முடியாது. ஆனால் நான் முன்னரே சொன்னதைப் போல பெருமை என்ற சொல் கலைஞருக்கு எங்கே வருகிறது என்று சொன்னால், தட்சிணாமூர்த்தியாக பிறந்து கருணாநிதியாக வளர்ந்து கழக தலைவராக மலர்ந்து கடைசியில் அவருக்கு நிலைத்த பெயராக இருக்கிற பெயர் எங்கள் நடிகவேலு எம்.ஆர். ராதா வழங்கிய கலைஞர் என்ற சொல்தான் நிலைக்கிறது என்று சொன்னால், அண்ணாவுக்கு முன்னால் கலை உலகம், அவருக்கு பின்னாலும் நண்பர்களே, மறையப்போகிற 7 மாதத்துக்கு முன்பு இந்த நாட்டில் கலைஞர் தொலைக்காட்சியில் ராமானுஜர் என்ற காவியத்தை எழுதி முடித்தது கலைஞரின் பேனாதான் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். பேசிக்கொண்டிருக்கிற நாகை நாகராஜன் தலைவர் கலைஞர் இறந்த பொழுது பொதிகை தொலைக்காட்சியில் காலை 7 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை 12 மணி நேரம் தனி மனிதனாக இருந்து அவருடைய இறுதி பயணத்தை உரையாற்றிய ஒரு வாய்ப்பு எனக்கு உண்டு. 12 மணி நேர உரையிலே ஒரே 1 மணி நேரம்தான் நான் உணவுக்கு ஒதுக்கினேன். 11 மணி நேரம் கலைஞரை பற்றி பொதிகை தொலைக்காட்சியில் நான் பேசிய வர்ணனை தான் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது. அதில் கடைசி காட்சி என் தலைவருடைய உடல் மண்ணுக்கு போகிற காட்சி. அந்த சந்தன பேழைக்குள்ளே இருந்த தேசிய கொடியை எங்கள் தளபதி பெற்றுக்கொள்கிறார். அவருக்கு அந்த மஞ்சள் சால்வை, கருப்பு கண்ணாடி, கைகடிகாரம், தலையிலே அவர் இறந்த செய்தியை தாங்கிய முரசொலி அத்தனையும் வைத்து கீழே இறக்கப் போகிறார்கள். இறக்கப் போகிற பொழுது எங்கள் அக்கா கனிமொழியுடைய மகன் ஆதித்யன்
ஓடி போய் பக்கத்தில் இருந்த ஒரு அரசு அதிகாரியிடம் ஒரு பொருளை பெறுகிறார். பெற்று அந்த பொருளை கொண்டு போய் அந்த உடலுக்கு மேலே இருக்கிற கைப்பையிலே வைக்கிறார். சட்டைப்பையிலே வைத்த பொருள் எது தெரியுமா? ஒரு பேனா. இந்த நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு கழித்து ஆழிப்பேரலை வந்து மணல் அடித்து புயல் அடித்து மெரினா கடற்கரையிலே கீழே இருக்கிற அந்த பூத உடலுக்கு இருக்கிற உடலை புழுக்கள் சாப்பிட்டு விடலாம், உடையை பூச்சிகள் தின்று விடலாம். அவர் வைத்திருந்த பொருட்கள் மறைந்து போனாலும் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் கலைஞரின் நினைவாக அந்த பேழைக்குள் மிச்சம் இருப்பது அவர் பையில் வைத்த அவருடைய பேனா என்கிற ஒரு பொருள்தான் என்று சொன்னார். ஒரு பேனா என் தலைவரின் அடையாளமானதற்கு காரணம் அவர் எழுத நினைத்த பொழுதெல்லாம் இந்த இனம் எழுந்து நின்றிருக்கிறது என்ற அடையாளம்தான் அந்த பேனா என்கிற பொழுது தலைவர் கலைஞருக்கு பெருமை. அவர் சார்ந்திருந்த அரசியல் சமூக பணிகளை இன்றைக்கு அவர் மகன் எடுத்திருக்கிறார். நாளை அவர் பேரன் முன்னெடுக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் எழுதியதைப் போல இனி ஒருவரும் எழுத முடியாது என்ற பெருமை தலைவர் கலைஞருக்கு சாரும் என்றால் அவருக்கு பெருமை சேர்ப்பது அரசியல் சமூக பணிகளை விட கலை இலக்கிய பணிகள் தான். அவரே சொல்லியிருக்கிறார், என்னிடம் இருக்கிற ஆட்சி செங்கோலை எவர் வேண்டுமானாலும் வாங்கலாம், என் எழுதுகோலை எவராலும் பிடுங்க முடியாது என்று சொன்னார். அவர் சொன்ன தீர்ப்பை அவருக்கே வழங்கி வாய்ப்பிருந்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திடுங்க.